வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான எம்டிஎன் ஃப்ரீ பேட்ச்ல நம்ம பொது அறிவியல்ல ஒளி அப்படின்ற தலைப்பு வந்து இயற்பியல்ல நம்ம படிக்க இருக்கோம். இல்லை பார்ட் ஏ அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து படிச்சிருந்தோம். இப்போ இன்றைய வகுப்புல வந்து நம்ம வந்து பார்ட் பி படிக்க இருக்கோம். ஸோ இது வந்து நம்ம புத்தகத்துல பக்கையன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எடுத்துக்க வேண்டியது வந்து எந்த பேஜில் இருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நம்ம கடைசியாக முடிச்சது வந்து என்ன அப்படின்னா வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஆடிக்கு முன்பு வரை இருக்கக்கூடிய ராமன் ஒளிச்சுதல் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம இப்போ ஆடி இடவள மாற்றம் லென்ஸுகள் அப்படின்றதும் அதே மாதிரி குவிலென்ஸ் பற்றியும் லென்ஸின் உருப்பெருக்கம் அப்படின்றதும் முழு எதிரொலிப்பு அப்படின்றதும் அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பயன்கள் என்ன, அப்புறம் கண்ணின் அமைப்பு என்ன, அப்புறம் கண்ணில் ஏற்படக்கூடிய குறைபாடு என்ன அப்படின்றதையும் படிக்க போகிறோம். அப்போ எலி நுண்ணோக்கி கூட்டு நுண்ணோக்கி அதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறீங்க. இதெல்லாம் இப்போ நம்ம பார்ட் பியில் படிக்க இருக்கக்கூடிய துணை தலைப்புகளாக வந்து இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஸோ வாங்க படிக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து எது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ராமன் ஒளிச்சிதறல் அப்படின்றது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ஆடியில இருந்து நம்ம பார்க்க வேண்டியது. அப்போ ஆடியில் ஒருத்தருடைய முழு உருவம் தெரியணும் அப்படின்னா அந்த ஆடியோட உயரம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட உயரத்தில் பாதி இருக்கணும். இது நமக்கு ஏற்கனவே வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன் வந்து அப்போ உயரத்தில் பாதியாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா முழு உருவத்தையும் பார்க்க முடியும் ஆடியில் அப்படின்னு. ஸோ அதற்கு அடுத்து அந்த ஆடியின் உயரம் அப்படின்னும் போது உங்கள் உயரம் பை 2 டிவைட் பை 2 போட்டால் இப்போ உங்கள் உயரம் வந்து 5 அடி இருக்கீங்க, 6 அடி இருக்கீங்கன்னா ஆடி உயரம் வந்து 2.5 அடி உயரம் இருக்கணும், இல்லை 3 அடி இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்து நமக்கு இடவள மாற்றம் அப்படின்னு ஏற்படும் பொழுது இந்த இடவள மாற்றம் ஒரிஜினலாக என்ன அப்படின்னா நம்ம ஆடியால் ஏற்படுவது கிடையாது. நீங்க ரைட் ஹேண்ட்ல சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, ஆனா கண்ணாடியில பார்த்தா லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும் வந்து. ஸோ அந்த இடவள மாற்றம் வந்து கண்ணாடியில நிகழல, நம்ம பார்க்கக்கூடிய அந்த பெர்செப்ஷன்ல நடக்கக்கூடிய பிரச்சனை தான். அப்ப புறநூலில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான் சொல்லி பார்க்குறோம். அப்ப கண்ணாடியில வந்து என்ன ஆகுனா அப்படியே நம்மளோட பிம்பத்தை பிரதிபலிக்குது. அப்போ பிரதிபலிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ உதாரணத்துக்கு இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்படி சாப்பிடும்போது உங்களுடைய அந்த ஹேண்டோட மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும்னா லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்போ உங்க உருவத்தை எடுத்துட்டு போய் கண்ணாடிக்குள்ள வச்சு பாருங்க, கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த பிரதிபலிக்கிறது அப்படின்னும் போது வந்து அந்த இடவள மாற்றம் அப்படின்றது நம்ம புலனுள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனை தான். நம்ம பார்க்கும்போது அப்படியே காமிக்கணும்ல அப்படின்னு நம்ம யோசிப்போம் வந்து. அப்போ நமக்கு முன்னாடி ஒருத்தர் டேபிள் உட்காந்து சாப்பிட்றாரு, நம்ம ரைட் ஹேண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ நமக்கு முன்னாடி இருக்கிறவர் நமக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்க அதே ஹேண்ட்ல சாப்பிட முடியுமா? முடியாது வந்து. அப்பா அவருடைய அந்த ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு. ஏன்னா நம்ம வந்து இப்போ வடக்கு நோக்கி உட்காந்துருக்கோம், அவர் தெற்கு நோக்கி உட்காந்துருக்காரு அப்படின்னும் போது அப்போ நம்ம வடக்கு நோக்கி உட்காந்துருக்க நம்ம வந்து ரைட் ஹேண்ட்ல சாப்பிட்றோம் அப்படின்னா தெற்கு நோக்கி உட்கார்றவர் அவருடைய ரைட் ஹேண்ட் அப்படின்றது வந்து எங்க இருக்கும் அப்படின்னா இப்போ நம்ம வடக்கு நோக்கி உட்காந்துருக்கும் போது கிழக்கு பகுதியில் நான் வந்து என்னுடைய ரைட் ஹேண்ட் இருக்கும் வந்து. அப்போ அவர் தெற்கு நோக்கி உட்காந்துருக்காரு, அவருடைய ரைட் ஹேண்ட் எங்க இருக்கும்னா மேற்கு பகுதியில் இருக்கும். ஸோ அப்போ அந்த இடவள மாற்றம் அப்படின்றது நம்மளோட புலனுள்ள ஏற்படுற பிரச்சனை தான் அப்படின்றது நம்ம புரிஞ்சுட்டா கரெக்டாக இருக்கும். அது நம்ம கேள்வியில் கேட்பாங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஆடியால் ஏற்பட்டது அல்ல, ஆடியில் எந்த ஒரு மாற்றமும் பண்ணாது அப்படிங்கிறோம். இப்போ ஆடிகள் அப்படின்னு பார்க்கும்போது பல்வேறு விதமான பயன்பாடுகளுக்கு ஆடி வந்து நம்ம பயன்படுத்துறோம். இப்போ உதாரணத்துக்கு மகிழுந்தோட முகப்பு விளக்கு இருக்கு. அப்போ ஃப்ரண்ட்ல லைட் இருக்கும், அந்த லைட் வந்து ஒளிருது அப்படின்னும் அது பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த ஆடி என்ன சொல்றோம்னா குழி ஆடி. அப்போ கண்ணாடி உள்ள இருக்கும், அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பல்ப் இருக்கும். ஸோ அந்த பல்ப்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒளி அப்படின்றது என்னன்னா அந்த கண்ணாடியில பட்டு அப்போ எதிரொலிச்சு போகும். அப்போ ஒரு நேர்கோட்டில் ஒரு கட்டரையா போகிறதுக்காக என்ன பண்றோம்னா பின்னாடி ஒரு குழி ஆடியை பயன்படுத்துறோம். நம்ம டென்டிஸ்ட் வந்து பல்ல பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணாலும் அந்த ஆடி என்னன்னா குழி ஆடி அப்படிங்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம முகச்சவரம் செய்யக்கூடிய கண்ணாடி அப்படின்னும் போது அதுவும் குழி ஆடி வந்து. அதே மாதிரி கடைகள்ல அதே மாதிரி நம்ம அந்த எலக்ட்ரிக் குக்கர் அப்படின்னு பார்க்கும்போது அது சோலார் குக்கர் நம்ம சொல்லுவோம். அந்த சோலார் குக்கர் அப்படின்றத நம்ம பொருத்தி வைக்கும் போது வரக்கூடிய அந்த சூரிய ஒளியை எல்லாத்தையுமே ஒரு பாயிண்ட் கொண்டு போய் சேர்க்கும். அப்போ அது குழியா இருக்கும் போது என்ன ஆகும்னா அதோட மையத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அப்போ நம்ம என்ன பயன்படுத்துறோம் அப்படின்னா வந்து அந்த குழி ஆடி அப்படின்னு பயன்படுத்தி அந்த கருப்பு நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த குக்கர் வந்து கருமையா இருக்கிறது அதிக வெப்பத்தை உட்காரும் வந்து. அப்போ அந்த ஹீட் அப்படியே அப்சர்வ் பண்ணி அதுக்குள்ள இருக்க பொருளை வந்து சமைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ எங்கெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னா வந்து மகிழுந்தின் முகப்பு விளக்கில் பயன்படுத்துறோம். அதே மாதிரி தொலைநோக்கிகளிலும் வந்து எதிரொலிப்பு ஆடியாக பயன்படுகின்றன வந்து. அப்புறம் முகச்சவரம் செய்யக்கூடிய ஆடியாக பயன்படுகிறது. அதே மாதிரி நம்ம பல் மற்றும் காது மூக்கு தொண்டை மருத்துவர்கள் அப்ப மருத்துவர்கள் பயன்படுத்துறாங்க வந்து. ஸோ அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூரிய அடுப்புகள்ல நம்ம உணவு சமைக்கிறதுக்காக பயன்படுத்துறோம். இதெல்லாம் குழி ஆடியோட பயன்கள் வந்து. குவி ஆடி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வாகனங்கள்ல
டூ வீலர் ஃபோர் வீலர்ல அதனுடைய கண்ணாடி இருக்குல்ல அது என்ன குவி ஆடி. அப்ப குவி ஆடினா அதிக பரப்பை வந்து நமக்கு வந்து அந்த கண்ணாடியில தெரியப்படுத்தும் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப பின்புறத்தில் வரக்கூடியவற்றை பார்க்க நம்ம பயன்படுது வாகனங்கள்ல பின்புறத்தில் பார்க்குற கண்ணாடி குவி ஆடி அப்படின்னு பார்க்குறோம். அப்ப கடைகள்ல கண்காணிக்கும் ஆடிகளா இல்லைன்னா ஒரு 90 டிகிரி கட் ஆகிற 90 டிகிரி வளைவு இருக்கக்கூடிய ஒரு சாலை இருக்கு அப்படின்னும் போது அந்த சாலையில இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் வந்து இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய வாகனம் ரெண்டு வாகனங்களும் வந்து ஒன்று மோதி கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆடி பயன்படுத்திருப்பாங்க. இல்லை அபார்ட்மெண்ட்ல வெளியே வந்து மெயின் ரோடு டர்ன் பண்ண போறாங்க அப்படின்னா வெளியே வரும்போது வாகனங்கள் ஏதாவது வருதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம அந்த குவி ஆடியை பயன்படுத்தி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறோம். அப்போ கடைகளில் சூப்பர் மார்க்கெட்ல பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு. அதே மாதிரி சாலைகளில் வந்து 90 டிகிரி திரும்பும்போது அங்கே பயன்படுத்தக்கூடிய ஆடியும் குவி ஆடி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஆடி சமன்பாடு அப்படின்னு என்னென்ன ஃப்ரெண்ட் வந்து 1/v + 1/u = 1/f அப்படின்னு பார்க்குறோம். வந்து அந்த எஃப் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவிய தொலைவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஆடி சமன்பாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அந்த வி அப்படின்றது அந்த பொருளருக்கு லென்ஸு பொருளருகா இருக்கிறது, பொருள் எவ்வளவு தூரத்துல இருக்கு, கண்ணாடி எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்றது, அதுக்குள்ள தோன்றக்கூடிய பிம்பம் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்றத சொல்றதுதான். நமக்கு தேர்வு நோக்கில் வந்து 1/v + 1/u = 1/f சொல்லி தெரிஞ்சுட்டா போதும். ஸோ அதுக்கு மேலே நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. குவி லென்ஸ் குழி லென்ஸ் என இரு வகைகளாக நம்ம லென்ஸ் வந்து வகைப்படுத்துறோம். ஆடி பொறுத்தவரை அவ்வளவு முடிஞ்சு. அடுத்து நம்ம லென்ஸ். அப்ப லென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த குவி லென்ஸ் அப்படின்னா இருபுறமும் குவிந்து காணப்பட்டா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குவி லென்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி இருபுறமும் குளிர்ந்து காணப்பட்டா அது வந்து குழி லென்ஸ் அப்படின்னு. இதனுடைய பயன்பாடு இதை பத்தி நமக்கு தேர்வுல பல முறை கேள்வி கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். அப்ப இருபுறமும் குவிந்த கோளக பரப்புகளை கொண்டு மையத்தில் தடித்து இருந்ததுன்னா அது வந்து என்ன சொல்லுவோம் குவி லென்ஸ் அப்படின்னு வந்து. அப்ப இருபுற குவி லென்ஸா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்போ இந்த லென்ஸ் அப்படின்னும் போது வந்து என்னன்னா குவிக்கும் லென்ஸ்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஒளி வருது அப்படின்னா அந்த ஒளியை வந்து வரக்கூடிய ஒளி எல்லாத்தையும் இப்போ உதாரணத்துக்கு எதாவது குவி லென்ஸ் வச்சுக்கோமா ஃப்ரெண்டு. இப்போ வரக்கூடிய ஒளி இருக்கு அப்படின்போது அந்த ஒளி எல்லாமே என்ன பண்ணணும்னா இது வந்து குவித்து ஒரு புள்ளிக்கு கொண்டு போயிடும். அப்படி கொண்டு போறதை நம்ம என்ன சொல்லணும் குவி லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உதாரணத்துக்கு பூத கண்ணாடி எடுத்துக்கலாம். பூத கண்ணாடி ரெண்டு பக்கமும் குவிந்து காணப்படும் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ வரக்கூடிய ஒளி அனைத்தும் ஒரு புள்ளிக்கு கொண்டு போயிடும் அப்படிங்கிறோம். ஸோ அதனால குவிக்கும் லென்ஸுகள் அப்படின்னு குவி லென்ஸுகள் அப்படின்னு பார்க்கலாம். இது என்ன பண்ணணும்னா வந்து வரக்கூடிய அனைத்து இணையான ஒளிக்கட்டைகளையும் ஒரு புள்ளியில் குவிக்கப்படுகின்றன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ குழி லென்ஸ் அப்படின்னும் போது இருபுறமும் மெலிந்து காணப்படுகிறது. மையத்துல மெலிந்து அப்ப இருபுறம் உள்நோக்கி குளிர்ந்த கோளக பரப்புகளை கொண்டதா இருக்கு. மையத்தில் மெலிந்து வந்து ஓரத்தில் தடித்தும் வந்து இவற்றின் வழியாக செல்லக்கூடிய இணையான ஒளிக்கற்றைகள் விரிந்து செல்கின்றன அழிவுக்கிறோம். ஸோ அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா இதனுடைய ஷேப் எப்படிதான் இருக்கும். அப்ப வரக்கூடிய அந்த ஒளி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இணையான கற்றைகளா வந்தாலும் அதனால விரிந்து செல்லக்கூடியதா இருக்கும். அப்ப விரிக்கும் லென்ஸுகள் அப்படின்னா குழி லென்ஸுகள், குவிக்கும் லென்ஸுகள் குவி லென்ஸ் அப்படிங்க. குவி லென்ஸ் குவிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒளிக்கற்றைகள் அப்படின்னு வரும் பொழுது அதை வந்து என்ன பண்ணணும் ஒரு புள்ளியில குவிச்சது அப்படின்னா வந்து குவி லென்ஸ் வந்து அது விரிச்சது அப்படின்னா வந்து குழி லென்ஸ். பிற வகையான லென்ஸ்கள் இருக்கா அப்படின்னா இருக்கு. இப்ப தட்ட குவி லென்ஸ்னா ஒரு இருபுற குவி லென்ஸ் ஒரு பரப்பு சமதள பரப்பாக அமைந்திருந்தால் அது தட்ட குவி லென்ஸ் அப்படின்னு. அப்போ ஒரு பரப்பு வந்து பிளாட்டா இருக்கும், இன்னொரு பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து தட்ட குவி லென்ஸ் அப்படின்னு அதுதான் இங்க பிக்சர்லயே இருக்கு. இப்ப தட்ட குவி லென்ஸுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு அதோட ஷேப் எப்படி இருக்கும். அது தட்ட குழி லென்ஸ் அப்படின்னா ஒரு பரப்பு சமதளமா இருக்கு, இன்னொரு பரப்பு வந்து குளிர்ந்து காணப்படும். அப்ப இருபுறமும் குளிர்ந்து காணப்பட்டுச்சு அப்படின்னா வந்து குழி லென்ஸ் அப்படின்னு. இப்ப குவி லென்ஸின் பயன்பாடுகள் அப்படின்னா ஒளிபட கருவியில் வந்து பயன்படுகின்றன. அப்ப எங்க பயன்படுது அப்படின்னா ஒளிபட கருவியில பயன்படுத்துறது குவி லென்ஸ் அப்படின்னு. உருப்பெருக்கும் கண்ணாடியாக நம்ம வந்து பார்க்கறோம் அதுக்கு பயன்படுகிறது. அப்புறம் நுண்ணோக்கிகள் அப்படின்னா வந்து பாக்டீரியா வைரஸ் இல்ல செல்ல பார்க்கறதுக்கு நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறோம். தொலைநோக்கிகளை பயன்படுத்துகிறது. நழுவுப்பட வீழ்த்திகள்னா ப்ரொஜெக்டர்னு சொல்லலாம். ஸோ அதுலயும் எது பயன்படுகிறது அப்படின்னா அந்த குவி லென்ஸ் வந்து பயன்படுகிறது அப்படிங்கிறோம். அப்புறம் தூரப்பார்வை அப்படின்றத சரி செய்யறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா குவி லென்ஸ் பயன்படுது. அப்புறம் தூரப்பார்வை தூரமா இருக்கு நல்லா தெரியும் அர்த்தம். தூரப்பார்வை தூரமா இருக்கு தெரியாதுன்னு அர்த்தம் இல்ல. தூரப்பார்வை தூரமா இருக்குது நல்லா தெரியும். அப்ப கிட்ட இருக்கு தெரியாதுன்னு அர்த்தம். கிட்ட இருக்கிறத பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த குவி லென்ஸ் அப்படின்றத நம்ம பயன்படுத்துறோம். அப்ப அது பெருசுபடுத்தி காட்டும் அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம படிக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப தூரப்பார்வை அப்படின்ற குறைபாட்டை சரி செய்யறதுக்காக பயன்படுறது அப்படின்னு குவி லென்ஸ். அப்ப குவி லென்ஸ்னா ஒளிபட கருவி, உருபெருக்க கண்ணாடியாகவும் நுண்ணோக்கிலையும் தொலைநோக்கிகளையும் நழுவுப்பட வீழ்த்திகளையும் அதே மாதிரி தூரப்பார்வை சரி செய்ய சொல்லிட்டு இந்த மாதிரி 6 வகையான பயன்பாடு இருக்கு அப்படின்னு. குழி லென்ஸ்கள் அப்படின்னு பார்க்கும்போது கலீலியோ தொலைநோக்கியில் எதை பயன்படுத்தினார்னா குழி லென்ஸை பயன்படுத்தினார் அப்படிங்கிறோம். இப்போ குழி லென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இரு பக்கமும் குளிர்ந்து காணப்படும். அப்ப அது வந்து வரக்கூடிய ஒளி அனைத்தையும் வந்து விரிச்சு நமக்கு காமிக்கும் அப்படிங்க பெரிதுபடுத்திக்காம. அந்த வீட்டின் கதவுகளில் வந்து உளவுத்துறை இருக்கு அப்படின்னா அந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிறிய துளையின் வழியாக மொத்த காட்சியும் நம்ம வந்து பார்க்க முடியும். அப்ப நம்ம எக்ஸாம்பிள் வந்து குவி லென்ஸ் இருக்கு அப்படின்னு எடுத்துட்டு ஜூம் பண்ணி அப்ப நிக்கிறவருடைய சட்டையில இருக்கக்கூடிய பேனாவை தான் பார்க்க முடியும். சப்போஸ் வந்து குவி லென்ஸ் வச்சிருந்தா குழி லென்ஸ் வைக்கிறதுனால என்னோட முழு உருவத்தை என்ன பண்ணனா அந்த துளையின் வழியாக பார்க்க முடியும் அப்படின்னு. ஸோ அப்ப என்னன்னா மொத்த லைட்டை எடுத்துட்டு போயிட்டு அதை விரிச்சு காமிக்கும் போது நமக்கு டோட்டலாவே அந்த பிக்சர் வந்து கிடைக்குது அப்படின்னு. நம்ம கிட்ட பார்வை சரி செய்ய அப்படின்னு என்ன கிட்ட இருக்கு நல்லா தெரியுதுன்னு அர்த்தம், தூரமா இருக்குது தெரியல. அப்ப தூரமா இருக்கிறத பாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் குழி லென்ஸ் வந்து. அப்ப கிட்ட குழி தோண்டி எட்ட குவி அப்படின்னு. அப்ப கிட்ட பார்வை அப்படின்ற பிரச்சனைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
குழி லென்ஸை பயன்படுத்து வந்து கிட்ட குழி தோண்டி, எட்ட குவி அப்படின்னா எட்ட பார்வை அப்படின்னா தூரப்பார்வை, தூரப்பார்வைனா குவி லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பள்ளி பருவத்தில் படிச்சிருப்போம் வந்து. ஸோ அதை தான் திருப்பி இங்கே நினைவுபடுத்திக்கணும். அப்போ கிட்ட பார்வை நம்ம பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுகிறது அப்படின்னா வந்து குழி லென்ஸ் அப்படின்னு படிச்சுட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் வந்து. குவி லென்ஸ் மற்றும் குழி லென்ஸுக்குள்ள வேறுபாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, குவி லென்ஸ் ரெண்டு எடுத்துன்னா மையத்தில் தடித்து ஓரத்தில் மெலிந்து காணப்பட்டா அது வந்து குவி லென்ஸ் வந்து. ஸோ அதோட ஷேப் எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கும் வந்து. குழி லென்ஸ் அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து மையத்தில் மெலிந்தும் ஓரங்களில் தடித்தும் காணப்படும் அப்படின்னா வந்து குழி லென்ஸ் அப்படின்னு. இது வந்து குவிக்கும் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து விரிக்கும் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மெய்பிம்பங்களை தோற்றுவிக்கும், இது மாயபிம்பங்களை தோற்றுவிக்கும் அப்படின்னு. இந்த வேறுபாடுல ஃபர்ஸ்ட் ரெண்டு வேறுபாடு நமக்கு மிக மிக முக்கியம் அப்படின்னு தேர்வு நோக்கில் கேட்பாங்க வந்து. அப்ப தூர பார்வை குறைபாட்டை சரி செய்ய குவி லென்ஸ் வந்து, கிட்ட பார்வைனா குழி லென்ஸ் வந்து, கிட்ட குழி தோண்டி எட்ட குவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு கூட நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து லென்ஸ் சமன்பாடு, எப்படி ஆடி சமன்பாடு பார்த்தோமோ அதே மாதிரி லென்ஸ் சமன்பாடு அங்க வந்து நம்ம பார்க்கும்போது 1/u + 1/b = 1/f அப்படின்னு பார்த்தோம். இங்க வந்து என்னன்னா 1/v - 1/u அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ பொருளின் தொலைவு எவ்வளவு தூரத்துல பொருள் இருக்கு u, பிம்பத்தின் தொலைவு v, அப்புறம் குவிய தொலைவு f ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ரெண்டுத்துலயுமே வந்து குவிய தொலைவு தான் நமக்கு வந்து கேட்க போறாங்க. அப்போ 1/f = 1/v + 1/u + 1/v அப்படின்னு போட்டாலும் அது வந்து ஆடி சமன்பாடு. லென்ஸ் சமன்பாடு அப்படின்னும் போது மைனஸ் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். அவ்வளவுதான். ஸோ அப்போ சமன்பாடு ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்சஸ் இதுதான். லென்ஸின் உருப்பெருக்கம் அப்படின்னும் போது என்னன்னா எந்த அளவுக்கு அது பெரிதுபடுத்தி காமிக்கும் அப்படின்னு தான். பிம்பத்தின் உயரத்துக்கும் பொருளின் உயரத்திற்கும் இடையே உள்ள தகவு தான் நம்ம என்ன சொல்லணும், உருப்பெருக்கம் அப்படின்னும். அப்போ ஒரு பிம்பம் இருக்கு, அது எவ்வளவு பெரிதுபடுத்தி காட்டுறோம் அப்படின்றது, ரெண்டுத்துக்குள்ள தகவு தான் உருப்பெருக்கம் அப்படின்னும். அப்போ உருப்பெருக்கம் அப்படின்னு பார்க்கும்போது பிம்பத்தின் உயரம் பை பொருளின் உயரம் அப்படின்னு பார்க்கலாம். பிம்பம் வந்து பெருசா இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம், அதனால மேலே போடுறோம். அதே வந்து பொருளின் உயரம் அப்படின்றது அதை விட கம்மியா இருக்கும், அப்போ உருப்பெருக்கம் அப்படின்னு. அப்போ பெரிது பண்ணி காட்ட போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ பிம்பத்தின் உயரம் பை பொருளின் உயரம் அப்படின்னு பார்க்கிறோம். அதை உருப்பெருக்க அந்த சமன்பாடு வந்து. இப்ப அடுத்து வந்து உருப்பெருக்கமானது பிம்பத்தின் தொலைவு மற்றும் பொருளின் தொலைவு ஆகியவற்றை கொண்டு தொடர்பு படுத்தப்படும். அப்ப பிம்பத்தின் தொலைவு அப்படின்னும் எவ்வளவு தூரத்துல இருக்கு, அப்ப பொருளின் தொலைவு எவ்வளவு இருக்கு அப்படின்னு. அப்ப உருப்பெருக்கம் பண்ணும்போது இன்னும் அதிக தொலைவுல காமிக்கணும். பக்கத்துல ஒரு பொருள் வச்சுட்டு நம்ம அது லென்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா அது உருப்பெருக்கம் அடைய வைக்கணும்னா அப்ப பெரிதா காட்டணும், இன்னும் கொஞ்சம் தூரமா தான் நம்ம திரையை வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்க. அப்ப பிம்பத்தின் தொலைவு பொருளின் தொலைவு, பிம்பத்தின் தொலைவு அப்படின்றது எப்படி இருக்குன்னா அதிக தூரத்துல இருக்கும், பொருளின் தொலைவு வந்து கம்மியான தூரத்துல இருக்கும். அப்ப ரெண்டுத்துக்குள்ள தொடர்பு வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா எவ்வளவு உருப்பெருக்கம் அடைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம முடிவு பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிள் ப்ரொஜெக்டர்ல பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து அந்த வீடியோ பிளே ஆகும். அதை வந்து லென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அதை பெருசுபடுத்தி நமக்கு வந்து காமிக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த பொருள் அப்படின்றது என்னன்னா அந்த வீடியோ பிளே ஆகிறது. அதே வந்து பிம்பம் அப்படின்றது வந்து நமக்கு திரையில தோன்றது. அப்போ ரெண்டுத்துக்குள்ள தொலைவு அப்படின்னு பார்க்கும்போது பிம்பத்தின் தொலைவு அதிகமாக இருக்கும், பொருளின் தொலைவு கம்மியாக இருக்கும் அப்படிங்க. அதே மாதிரி பொருளின் உயரம் வந்து சிறியதா இருக்கு, பிம்பத்தோட உயரம் வந்து பெரிதா இருக்கும். அப்போ பிம்பத்தின் உயரம், பிம்பம் அப்படின்றது மேலே வரணும், பொருள் அப்படின்றது கீழே வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டா போதும். அது உயரமா இருந்தாலும் சரிதான், தொலைவா இருந்தாலும் சரிதான், ரெண்டுமே அப்படிதான். அப்போ உருப்பெருக்கத்தின் மதிப்பு அப்படின்றது 1 விட அதிகமாக இருந்தால் பொருளை விட பெரிய பிம்பம் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து நமக்கு உருப்பெருக்கத்தின் உயரம் அப்படின்றது வந்து இப்ப மதிப்பு அப்படின்னு போட்டோம்னா இப்ப உயரம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க 10 சென்டிமீட்டர் கிடைக்குது அப்படிங்க. ஆனா ஒரிஜினல் உயரம் வந்து 2 சென்டிமீட்டர் வந்து அப்ப 2 கேன்சல் பண்ணா 5 சென்டிமீட்டர் அப்படிங்க. சோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்து பெரிய உருப்பெருக்கம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறோம். தொலைவும் அதே மாதிரிதான் 10 சென்டிமீட்டர் தொலைவுல இருக்கு, 2 சென்டிமீட்டர் தொலைவு பக்கத்துல இருக்கு அப்படின்னு அப்ப உருப்பெருக்கம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு அப்ப 1 விட அதிகமா இருந்தது அப்படின்னு கண்டிப்பா அது வந்து பெரிய உருப்பெருக்கம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு. அப்போ 1 விட அதிகமாக இருந்தால் வந்து உருப்பெருக்கத்தின் மதிப்பு அப்படின்னா பொருளை விட பெரிய பிம்பம் வந்து 1 விட கம்மியா இருந்ததுன்னா அது சிறிய பிம்பம் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு. லென்ஸின் திறன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒளிக்கதிர் லென்ஸின் மீது படும்போது, இப்போ ஒளிக்கதிர் வருது லென்ஸ் மீது படுது அப்படின்னா அக்கதிரானது குவிக்கப்படும் அல்லது விரிக்கப்படும் அளவானது லென்ஸின் குவிய தொலைவை பொறுத்தது அப்படின்னு. அப்ப அது குவிக்கப்படுறதா அல்லது விரிக்கப்படுகிறதா அப்படின்றது எதை பொறுத்துதுன்னா அதனுடைய குவிய தொலைவை பொறுத்து. அப்போ ஒளிக்கதிர் லென்ஸின் மீது படும் பொழுது அது குவிக்கப்படும் அல்லது விரிக்கப்படும் அளவானது லென்ஸின் குவிய தொலைவை பொறுத்தது. அப்போ குவிக்கிறது அப்படின்னா குவி லென்ஸ் பண்ணும், விரிக்கிறதுனா குழி லென்ஸ் வந்து பண்ணும். லென்ஸ் ஒன்று தன் மீது விழும் ஒளிக்கதிர்களை குவிக்கும் குவி லென்ஸ் அல்லது விரிக்கும் லென்ஸ்னா குழி லென்ஸ் அப்படின்னு லென்ஸின் திறன் என்னப்படுகிறது. அப்போ எந்த அளவுக்கு அது வந்து குவிக்குது, எந்த அளவுக்கு அது விரிக்கிறது அப்படின்றத பொறுத்து இருக்கு அப்படிமுக்கிறோம் வந்து. இப்போ எக்ஸாம்பிள் வந்து P = 1/f அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அப்போ பவர் அப்படின்றத எதை பொறுத்து நம்ம சொல்றோம்னா குவிய தொலைவை வச்சு சொல்றோம். அப்ப அந்த குவிய தொலைவு அப்படின்றது பவருக்கு எதிர் தகவல் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம லென்ஸோட திறனின் SI அலகு என்னன்னு கேட்டாங்கன்னா டயாப்டர், டி என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப லென்ஸ் இருக்கு அப்படின்னா அது குவிய தொலைவு மீட்டர் என்ற அலகாலம், லென்ஸின் திறனானது டயாப்டர் என்ற அலகாலம் குறிக்கப்படும் போது அப்ப 1 டயாப்டர் அப்படின்றது ஒரு மீட்டர் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்போ 1 மீட்டர் அப்படின்னு அதாவது 1 டயாப்டர் அப்படின்னும் போது நம்ம 1 மீட்டர்/செகண்ட் எப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த குவிய தொலைவு வந்து f வந்து கீழே இருக்கு, எதிர் தகவல் இருக்கு. அப்ப லென்ஸோட திறன் அப்படின்னும் போது நம்ம டயாப்டர் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ 1 டயாப்டர் அப்படின்னும் போது நமக்கு 1 அப்படின்னு வரும்போது அது மீட்டர்/-1 ஏன் போடுறோம்னா
கீழே எஃப் இருக்கு, அதனால மேல வந்தா மைனஸ் அப்படி பார்க்கலாம். அப்போ ஒரு டயாப்டர் என்பது 1 மீட்டர் குவிய தொலைவை கொண்ட லென்ஸின் திறன் ஆகும் அப்படி பார்க்கலாம். அப்போ 1 மீட்டர் குவிய தொலைவு வந்து இருக்கு அப்படி பார்க்கலாம். ஸோ இப்போ குவி லென்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து நேர்குறி யூஸ் பண்ணுவோம், பிளஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். வந்து பவர் என்ன பிளஸ்ஸா மைனஸான்னு கேட்பாங்க. மைனஸ்னா என்ன அர்த்தம், குவி லென்ஸ் பயன்படுத்துறாங்கன்னு அர்த்தம். பிளஸ் அப்படின்னா குவி லென்ஸ் பயன்படுத்துறாங்க அர்த்தம். இப்போ ஒரு பக்கத்துல இருக்கிற புத்தகத்தை படிக்க முடியல அப்படின்னும் போது அவங்க பவர் கண்ணாடி எப்படி இருக்கணும், பிளஸ்ல இருக்கும். காரணம் குவி லென்ஸை பயன்படுத்துவாங்க அப்படி பார்க்கலாம். தூரமா இருக்க ஒரு பொருள் தெரியல அப்படின்னும் போது என்னன்னா அவங்க மைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பவர் வந்து. அப்படின்னு என்ன தூரமா இருக்க தெரியலன்னா நம்ம குவி லென்ஸை பயன்படுத்தும் அப்படிங்களா. அப்ப தூர பார்வை அப்படின்னும் போது நம்ம எதை பயன்படுத்தும் அப்படின்னா தூரமா இருக்க தெரியல அப்படின்னும் போது அது வந்து கிட்ட பார்வை அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரச்சனை வந்து கிட்ட பார்வைனா கிட்ட இருக்கு நல்லா தெரியுது, தூரமா இருக்க தெரியல, அந்த இடத்துல குழி லென்ஸும். அதே மாதிரி கிட்ட பார்வை தூர பார்வை அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா தூரமா இருக்கு நல்லா தெரியுது, கிட்ட இருக்கு தான் சரியில்லை அப்படின்னு பார்க்கணும். அங்க குவி லென்ஸ் அப்படின்னு நம்ம பயன்படுத்தணும். இதெல்லாம் நம்ம குழப்பம் வரும். ஆனா கிட்ட குழி தோண்டி எட்ட குவி, கிட்ட பார்வைனா குழி லென்ஸ், எட்ட குவி அப்படின்னும் போது நமக்கு குவி லென்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு குழி லென்ஸின் குவிய தூரம் 2 மீட்டர் லென்ஸின் திறன் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வந்து இப்போ குவிய தூரம் கொடுத்துட்டாங்க, அந்த லென்ஸோட திறன் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்ப குவிய தூரம் அப்படின்னும் போது நம்ம கீழே போடுவோம். அது இல்லாம குழி லென்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்ப குழி லென்ஸ்னா -2ன்னு போடணும். அப்போ 1/-2 மீட்டர்னு போட்டீங்கன்னா அப்ப ஆஃப்னா 0.5 வந்து அப்ப லென்ஸோட திறன் 0.5 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா மைனஸ்ல சொல்லணும். காரணம் என்னன்னா நம்ம குழி லென்ஸ் எடுக்கிறோம். அப்ப அதனோட அலகு என்ன அப்படின்னா வந்து டயாப்டர் அப்படின்னு சப்போஸ் -0.5 டயாப்டர் அப்படின்னு தான் அதோட ஆன்சர். இது அப்படியே நமக்கு எடுத்து போட்டு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, திருப்பி கேட்பாங்க. இந்த கணக்கு 0.5 டயாப்டர் அப்படின்னு பார்க்குறோம் மைனஸ். இப்போ குழி லென்ஸுக்கு பதிலாக குவி லென்ஸ் கொடுத்தாங்கன்னா பிளஸ்ல போடணும், குழி லென்ஸ் கொடுத்தாங்கன்னா மைனஸ்ல போடணும். அவ்வளோ குவி லென்ஸ்னா பிளஸ், குழி லென்ஸ்னா மைனஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அது இம்பார்ட்டன்ட். அடுத்து முழு ஆக எறுதலிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட், அடர்மிக ஊடகத்தில் படுகோணம் அதிகரிக்கும் போது அடர்வு குறைந்த ஊடகத்தில் அதன் விலகு கோணம் அதிகரிக்கிறது சொல்லுவாங்க. இப்ப படுகோணம் விலகு கோணம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். படுகோணம் இப்படி வருது, பட்டு எதிரொலிச்சு போகுது அப்படின்னா அது விலகு கோணம். அப்ப படுகோணமும் விலகு கோணமும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு படு தளத்துல வந்து பட்டு எதிரொலிச்சு போகுது. இப்ப படுகோணம் வந்து அதோட கோண மதிப்பு அதிகரிச்சுது அப்படின்னா வந்து விலகு கோணமும் அதிகரிக்கும் சொல்லிமுக்கிறோம். அப்ப ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா வந்து அதிகரிக்கும் அப்படிமுக்கிறோம். இப்ப படுகோணம் அதிகரிக்கும் போது அடர்குறை ஊடகத்தில் விலகு கோணம் அதிகரிக்கும். படுகோணத்தின் விலகு கோணத்தின் மதிப்பு அப்படின்னும் போது இப்ப R = 90 டிகிரி, அதாவது பெருமமாகிறது எனில் படுகோணம் மாறுநிலை கோணம் எனப்படும் சொல்லிக்கிறோம். அப்ப படுகோணத்தின் விலகு கோணத்தின் மதிப்பு R வந்து 90 டிகிரியா இருக்கு, பெருமமாகிறது. படுகோணமும் மாறுநிலை கோணமா வந்து இருக்கும். இப்ப ரெண்டுத்துக்குள்ள தொடர்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படுகோணத்தின் மதிப்பு Q-ஐ விட அதிகமாக உள்ள போது, படுகோணத்தின் மதிப்பு Q-ஐ விட அதிகமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விலகு கதிர் வெளியேற முடியாது. அப்ப R வந்து 90 டிகிரியா இருக்கு அப்படின்னும் போது நான் இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா படுகோணம் விலகு கோணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப அந்த படுகோணம் விலகு கோணம் இதான் படுகோணம், இது வந்து விலகு கோணம் வந்து. இப்ப இந்த படுகோணம் விலகு கோணத்தின் மதிப்பு அப்படின்னும் போது R வந்து 90 டிகிரி, அதாவது பெருமமாகிறதுனா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா விலகல் அடையுது அப்படிங்கிறோம். அப்ப இதுக்கு போயிடுது. அப்ப அதுக்கு அந்த அதாவது மாறுநிலை கோணம் அப்படின்னு சொல்லுவோம். வந்து பாத்தீங்கன்னா அந்த மாறுநிலை கோணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த அந்த 90 டிகிரிக்கு மேல போகும்போது எல்லாமே என்னன்னா டோட்டலாவே உள்ளுக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறோம். படுகோணத்தின் மதிப்பு Q-ஐ விட அதிகமாக உள்ள போது விலகு கதிர் வெளியேறாது அப்படிங்கிறோம். அப்ப எப்ப வெளியேறாது அப்படின்னா வந்து படுகோண மதிப்பு Q-ஐ விட, Q-னா மாறுநிலை கோணம், மாறுநிலை கோணத்தை விட அதிகமா இருந்ததுன்னா அப்ப விலகு கதிர் வெளியேறாது. இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு ஊடகம் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஊடகத்துல என்ன ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த படுகோணத்தின் மதிப்பும் அதே மாதிரி அந்த விலகு கதிருடைய அந்த மதிப்பு அப்படின்னு நம்ம எடுக்கும் போது 90 டிகிரியா வந்து மாறுது. இப்ப ஒளி கதிர் போகும்போது என்ன ஆகுது, பட்டு ஒரு ஊடகத்துல இன்னொரு ஊடகத்துக்கு போகுது. அப்படி போகும்போது என்னன்னா விலகல் அடையுது. இப்ப அதே மாதிரி திருப்பி இது வந்து அடர்வு மிகுந்த ஊடகம் கீழே இருக்கிறது, மேல இருக்கிறது அடர்வு குறைந்த ஊடகம். அப்ப அடர்வு மிகுந்த ஊடகத்துல அடர்வு குறைந்த ஊடகத்துக்கு போகும்போது இது என்ன அப்படின்றது அந்த கோடு அப்ப அது விலகல் அடைதான் செய்யும். அப்படியே விலகல் அடைச்சிட்டே போகுது. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஒளியோட அந்த கோணம் அப்படின்னு போய் பட்டு என்ன ஆகுதுன்னா அது வந்து 90 டிகிரியில போகுது. அப்ப 90 டிகிரி அப்படின்றது அது வந்து டிராவல் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம் ஃப்ரெண்ட். அப்ப இதுக்கப்புறம் வந்து போகக்கூடிய அந்த கதிர்கள் எல்லாமே என்ன பண்ணா அதே ஊடகத்துல தான் எதிரொலிக்கும் அப்படிங்கிறோம். அப்ப அந்த படுகோணம் அப்படின்றது அந்த 90 டிகிரியை தாண்டிச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே உள்ளுக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறோம். இப்போ அடர்வு மிகுந்த ஊடகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது என்னன்னா நீர் அப்படின்னு பார்க்குறோம். அதான் அங்கே கீழே போட்டிருக்கோம். அடர்வு குறைந்த ஊடகம் அப்படின்னா மேலே இருக்கிறது காற்று வந்து. அப்போ நீருக்குள்ளே போன ஒளியானது என்னது, அப்போ அந்த நீர்லேருந்து வெளியே வரக்கூடிய அந்த ஒளி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே எப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா அந்த 90 டிகிரி மாறுநிலை கோணத்தை கடந்துருச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் அதனால என்ன பண்ண முடியாது அப்படின்னா வெளியே போக முடியாது. அப்போ முழு ஆக எதிரொலிப்பு அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும், கீழே இருக்க ஊடகம் அடர்வு மிகுந்த ஊடகமா இருக்கணும். அப்ப அடர்வு மிகுந்த ஊடகத்துல இருந்து வந்து அதே வந்து மேல இருக்க ஊடகம் அடர்வு குறைந்த ஊடகத்திற்கு ஒளிக்கதிர் செல்ல வேண்டும். அப்படி செல்லும் பொழுது அடர்வுமிக ஊடகத்தின் படுகோணத்தின் மதிப்பு மாறுநிலை கோணத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும். அப்படின்றது என்ன அர்த்தம்னா இப்ப போகக்கூடிய கதிர் 90 டிகிரி
பார்த்தோம்னா மாறுநிலை கோணம். அப்ப R = 90 டிகிரி அப்படிங்கிறோம். இப்ப இந்த மாறுநிலை கோணத்தின் மதிப்பை விட அது அதிகமா இருந்ததுன்னா நம்ம அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது அதுல இருக்கக்கூடிய பாயிண்டா வந்து இருக்கு சொல்லுவோம். அப்ப அடர்வு ஊடகத்துல இருந்து அடர்வு குறைந்த ஊடகத்துக்கு போகும்போது குத்துக்கோட்டை விட்டு விலகி போகும். அப்படி விலகி போறது ஒரு கட்டத்துல என்ன பண்ணணும்னா 90 டிகிரில போக ஆரம்பிச்சிடும். அதான் இங்க நடக்குது. அப்படி நடந்தது அப்படின்னா வந்து இதுக்கப்புறம் போகக்கூடிய ஆங்கிள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நமக்கு அந்த அந்த ஊடகத்துல அந்த ஒளி பயணிக்கும் போது அது வந்து முழு அக எதிரொலிப்பு நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ டைமண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 24 டிகிரியில் என்ன பண்ணோம்னா டைமண்ட் வந்து மாறுநிலை கோணத்தை அடைஞ்சிருது. அப்போ 24 டிகிரிக்கு அடுத்தபடியாக போகக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே தான் முழுவாக எதிரொலிப்பு நிகழ்த்துது அப்படிங்கிறோம். வந்து அப்போ படுகோணத்தின் மதிப்பு வந்து நம்ம அந்த விலகு கோணம் அப்படின்றது வந்து 90 டிகிரியாக இருந்தது அப்படின்னா அப்போ அந்த படுகோணத்தின் மதிப்பு அப்படின்றது அதை விட அதிகமாக போகிறது எல்லாமே உள்ளுக்குள்ளே எதிரொலிக்கும் அப்படிங்கிறோம். இயற்கையில் முழு அக எதிரொலிப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று என்ன சொல்லணும், காணல் நீர் வந்து சொல்லுவோம். வந்து அப்போ இது வந்து காணல் நீர் வந்து நமக்கு இயற்கையில் நடக்கக்கூடியது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் அது நம்ம இப்போ நல்லா கோடை காலத்துல வெயில் அதிகமாக இருக்குது. இது வந்து தரைப்பரப்பு வந்து மணலாக இருக்குது பாலைவனத்தில் வந்து. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த மரத்தை வந்து பார்க்குறோம். வந்து அப்போ அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒளி வந்து சூரிய ஒளி இருக்குது. அந்த சூரிய ஒளி என்ன ஆகுது அப்படின்னா அந்த மரத்தில் வந்து பட்டு நம்ம வந்து பார்க்கும்போது மரம் நமக்கு தெரியுது. வந்து அதே மாதிரி சூரிய ஒளியில் பட்டு என்ன ஆகுதுன்னா எதிரொலிக்கும் போது கீழ் நோக்கி போகுது. அப்படி கீழ் நோக்கி போகும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ ஊடகம் எப்படி இருக்கு அப்படின்னா வந்து தரையை ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிக வெப்பமாக இருக்கு. வந்து வெப்பத்தின் காரணமாக நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து அடர்வு குறைந்த ஊடகமாக மாறுது. காற்று விரிவடைஞ்சு இது வந்து அடர்வு குறைந்த ஊடகம். இதுக்கு மேலே அப்படியே இருக்கக்கூடிய இடத்துல வந்து என்னன்னா காற்றோட அடர்த்தி வந்து அதிகமாக இருக்கு. அப்போ வெப்பநிலை கம்மியாக இருக்கு. இங்கே வெப்பத்தின் காரணமாக அடர்வு குறைந்த ஊடகமாக மாறிடுது. அப்போ இந்த அடர்வு குறைந்த ஊடகத்துக்கு இருக்கு மேலே வந்து அடர்வு மிகுந்த ஊடகம். அப்போ காற்றே வந்து 2 ஊடகமாக மாறிடுச்சு. காரணம் என்னன்னா வெப்பம் தான். அப்போ தரைப்பகுதியில் இருக்க வெப்பத்தினால இது வந்து விரிவடைஞ்சு இங்கே அடர்த்தி கம்மியாயிருச்சு. இதுக்கு மேல அடர்த்தி அதிகமா இருக்கு. இப்ப வரக்கூடிய அந்த லைட் என்ன பண்ணுதுன்னா அப்படியே வரும் பொழுது அப்ப அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்வு குறைந்த ஊடகம் கீழே இருக்கு. டிராவல் பண்ணும்போது அந்த படுகோணத்தின் அந்த மதிப்பு அப்படின்றது மாறுநிலை கோணத்தை விட அதிகமா இருக்கு. மாறுநிலை கோணம்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணுதுன்னா 90 டிகிரியா வந்து இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே அப்படியே திரும்பும். அப்ப நம்ம வரக்கூடிய அந்த ஒளிக்கதிர் என்ன பண்ணுன்னா அடர்வு மிகுந்த ஊடகத்துல திருப்பி எதிரொலிக்குது. அப்படி எதிரொலிக்கும் போது என்ன ஆகும் அப்படியே நம்ம கண்ணுக்கு தெரியும். அப்ப தெரியும் போது என்னன்னா இப்ப இங்க பாக்குற இந்த மரம் இருக்கு அப்படின்னா அந்த மரம் வந்து நமக்கு தரையில தெரியும். அப்ப இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இங்க இருந்து வர லைட்டு அப்படியே பெண்டாகி நமக்கு வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா வந்து நம்ம அந்த காணல் நீர் அப்படின்றது தோன்றுது. அப்ப இந்த இடத்துல என்ன காற்று வந்து கொஞ்சம் அலைப்பாயும் போது நமக்கு அப்படியே அந்த ஷேக்கிங் அப்படின்றது தெரியுது. இதே வந்து நம்ம குளிர் பிரதேசங்கள் இருக்கு, பனி படர்ந்த பிரதேசங்கள்னா அங்க அப்படியே ஆப்போசிட் நடக்குது. எப்படி நடக்குது அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் வந்து நம்ம குளிர் மிகுந்த பகுதி அப்படின்னும் போது தரைப்பகுதி வந்து உறைஞ்சிருச்சு. வந்து அப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்க காற்று வந்து அடர்த்தி வந்து அதிகமாக இருக்கும். அப்படி மேலே போக போக கொஞ்சம் வெப்பநிலை அதிகமாக இருக்கும். அப்போ அங்கே அடர்வு குறைந்த ஊடகமாக இருக்கு. அப்போ மேலே அடர்வு குறைந்த ஊடகம், கீழே அடர்ந்து மிகுந்த ஊடகம் அப்படின்னா பனி பிரதேசங்கள் இருக்கு அப்படிங்கிறோம். அப்போ நம்ம ஒரு வீட்டை பார்க்கறோம் தெரியுது நமக்கு. அப்பயும் என்னன்னா சூரிய ஒளி நமக்கு வந்து இருக்கு. அந்த லைட் அப்படின்றது வந்து அதிக தூரம் பயணிக்கும் அந்த வெப்பம், அதனால வெப்பத்தை இழந்துரும். அப்போ அந்த சூரிய ஒளி மூலியமா நமக்கு பட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அதனுடைய அந்த வீடை பாக்குறீங்க. ஓகே ரைட். இப்ப அந்த வீட்டு மேல பட்டு அந்த வீட்டுடைய அந்த பிம்பம் நமக்கு அடர்வு மிகுந்த ஊடகம் கீழே இருக்கு, அடர்வு குறைந்த ஊடகம் மேல இருக்கு. அப்ப நம்ம பர்டிகுலரா ஒரு ஆங்கிள் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 90 டிகிரி உள்ளுக்குள்ளே எதிரொலிக்கும். அப்ப அடர்வு மிகுந்த ஊடகத்துல எதிரொலிக்கும் போது வைரத்துக்குள்ள எப்படி எதிரொலிக்கும் அந்த மாதிரி எதிரொலிக்கும் அப்படியே வருது. அப்ப நமக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா இங்க இருக்கிற வீடு தான் அது அப்படியே அடர்வு மிகுந்த ஊடகத்துல முழு அக எதிரொலிப்பு நடந்து அப்படியே நம்ம கண்ணுக்கு வருது. அந்த வர்றதை நம்ம பார்க்கும்போது நமக்கு எங்க இருக்கிற மாதிரி தோன்றும் அப்படின்னா மேல தெரியும். வந்து அப்ப அதுதான் நம்ம என்ன சொல்லணும் குளிர் மாய தோற்றம் அப்படின்னு வந்து. ஸோ அப்ப குளிர் மாய ஒளி தோற்றம் அப்படின்றது நம்ம முழு அக எதிரொலிப்புக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து வைரம் அப்படின்னும் போது முழு அக எதிரொலிப்பு நடக்குது. வைரத்துல ஒரிஜினலா தான் நடக்குது. ஒரு ஆங்கிள் வைரம் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து 90 டிகிரியா வந்து போயிடுது. வந்து அதுக்கு மேல அந்த ஊடகத்துக்கு போல வந்து அப்ப அதுக்கு அடுத்த ஆங்கிள் 24 டிகிரியில் நடக்குது அப்படின்னா 25, 26, 27, 28, 90 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வைரம் வந்து உள்ளுக்குள்ளதான் எதிரொலிக்கும். அப்படி எதிரொலிச்சா அது முழு அக எதிரொலிப்பு. அந்த கண்ணாடி ஒளி இலைகள் இருக்கு அப்படின்னா அங்கேயும் வந்து குவார்ட்ஸ் இலைகள் இருக்கு அப்படின்னா வந்து அது முழு அக எதிரொலிப்பு அப்படின்னு நமக்கு நடக்குது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ கண்ணாடி ஒளியில் குவார்ட்ஸ் இலைகள் அப்படின்னா முழு அக எதிரொலிப்பு. அந்த முழு அக எதிரொலிப்பின் விளைவுகள் அப்படின்னா வைரத்தின் பிரதிபலிப்பு அப்படிங்கிறோம். அப்போ முழு அக எதிரொலிப்பு அப்படின்னும் வைரத்தோட பிரதிபலிப்பா வந்து நம்ம பார்க்குறோம். வைரத்தின் ஒளிவிலகல் எண் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன சொல்றோம்னா ஒளிவிலகல் எண் அப்படின்றது ஊடகத்தோட அடர்த்தி அதிகமா இருந்தா ஒளியின் திசைவேகம் கம்மியா இருக்கும், ஒளிவிலகல் எண் அதிகமா இருக்குன்னு பார்த்தோம். இப்போ காற்று அப்படின்னா 1ன்னு பார்த்தோம். வந்து
அதே வந்து கண்ணாடி அப்படின்னு நீர் அப்படின்னு பார்க்கும்போது 1.33 பார்த்தோம். அதே கண்ணாடினா 1.5 பார்த்தோம். அதே வைரம்னா 2.4 அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ ஒளிவிலகல் எண் வந்து அதிகமாக இருந்ததுன்னா ஊடகத்தோட அடர்த்தி அதிகமாக இருக்கு, ஒளியின் திசைவேகம் குறைவா இருக்கு. சாதாரண கண்ணாடியின் ஒளிவிலகல் எண் மதிப்பானது அப்படின்றது, இப்போ சாதாரணமாக ஒரு கண்ணாடி இருக்கு, ஒளிவிலகல் மதிப்புனா 1.5 விட மிகவும் அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஒரு சாதாரணமாக ஒரு கண்ணாடி இருக்கு அப்படின்னா ஸோ அதனுடைய மதிப்பு எப்படி இருக்கு, 1.5 விட அதிகமாக இருக்கக்கூடியதா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு இப்போ வைரத்தின் மாறுநிலை கோணம் 24.4 டிகிரி வந்து கண்ணாடியின் மாறுநிலை கோணத்தை விட மிகவும் குறைவா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா 24ல இருந்து ஆரம்பிச்சு 90 வரைக்கும் உள்ளுக்குள்ளே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். அப்ப அந்த ஆங்கிள் போகக்கூடிய அந்த ஆங்கிள் அப்படின்னு எடுத்துக்கும் போது இப்போ ஊடகம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஊடகத்தில் அது பயணிக்கும் போது இப்படி போகும்போது பர்டிகுலராக இந்த டைரக்ஷன் ஒளிவிலகல் அடையுது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து அது வந்து 90 டிகிரியில் போகுது. அதுக்கப்புறம் போகக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே எதிரொலிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்க. அப்படி உள்ளுக்குள்ளே எதிரொலிக்குதுல, ஸோ அந்த எதிரொலிக்கூடியது நமக்கு 24 டிகிரிலேருந்து ஆரம்பிச்சு நமக்கு 90 டிகிரி வரையும். அப்போ இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே எதிரொலிக்கும் அப்படிங்க. அதுதான் முழு அக எதிரொலிப்பு அப்படிங்க. அப்போ முழு அக எதிரொலிப்பு எங்கே நடக்குதுன்னா வைரத்தில் நடக்குது. அதனால நல்லா நமக்கு ஜொலிக்குது, பிரதிபலிக்குது அப்படிங்கிறோம். அதே மாதிரி உள்நோக்கு உடற்குழாய் அப்படின்னு எடுக்கும்போது அங்கேயும் நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம அந்த எதிரொலிப்பு அப்படின்றது வந்து நடக்குது அப்படிங்கிறோம். அப்போ உள்நோக்கு உடற்குழாய் முழு அக எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது அப்படிங்கிறோம். இப்போ பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து இந்த எண்டோஸ்கோப்னு சொல்லுவோம். ஸோ உள்ள போட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற பாதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறது. ஈவன் சர்ஜரி கூட பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கேமராஸ் வந்து யூஸ் பண்றோம். இதுக்கு முன்னாடி முழு அக எதிரொலிப்பு அப்படின்றத தத்துவத்தை பயன்படுத்தி நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறோம். அடுத்து நம்ம படிக்க போறது வந்து மனித கண் அப்படிங்கிறோம். மனித கண் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். இப்ப மனித கண் அப்படின்னு எடுக்கும் பொழுது இதுல என்னென்ன பகுதிகள் இருக்கு அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து கார்னியான் அப்படிங்கிறோம். ஸோ கார்னியா அப்படின்றது என்னன்னா ஒளி புகக்கூடிய ஒரு டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு படலமா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். இது இம்பார்ட்டன்ட். வந்து இப்போ கார்னியாக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஒளியை வந்து விலகல் அடைஞ்சு அது மையப்பகுதிக்கு கொண்டு போய் சேர்த்தோம். வந்து அப்ப விலகல் அடைஞ்சு மையப்பகுதி போகுது அப்படின்னா அந்த மையப்பகுதியில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஐரிஸ் அப்படின்னு இருக்கு. அந்த ஐரிஸ் தான் நம்ம கலர்ஃபுல்லா இருக்கிறது. அந்த ப்ளூ கலர்ல இருக்குது, கிரீன் கலர்ல இருக்குது, ப்ரௌன் கலர்ல இருக்கிறது காரணம் வந்து நம்ம கண்ணோட ஐரிஸ் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போ அந்த ஐரிஸ் அப்படின்றது என்னன்னா அந்த கார்னியா வழியா ஒளி விலகல் அடைஞ்சு அதனுடைய மைய பகுதிக்கு வந்து போகுது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த ஐரிஸ் அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா வந்து கட்டுப்படுத்துறது, ஒளி வந்து உள்ள போறது. இப்போ ஒரு கேமராவுடைய அந்த மூடி மாதிரி என்ன பண்ணுன்னா இது வந்து கட்டுப்படுத்தி ஒளி வந்து உள்ள அந்த ஐரிஸ்குள்ள என்ன கண் பாவை, அந்த கண் பாவை வழியா ஒளி எங்க போய் சேரும் அப்படின்னா பின்பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம அந்த ரெட்டினா அப்படின்னு சொல்லுவோம். இந்த லோக்கல் அந்த ரெட்டினாவை போய் ரீச் ஆகுது. அந்த ரெட்டினா அப்படின்றதுல பார்வை நரம்புகள் இருக்கும். அங்க போயிட்டு பிம்பம் விழுந்த உடனே அதை வந்து சென்ஸ் பண்ணி மூளைக்கு வந்து அனுப்பும். அப்ப நமக்கு எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்னியா, அதுக்கு அடுத்து ஐரிஸ்னா கலர்ஃபுல்லா இருக்குது, அடுத்து கண் பாவை அப்படி பார்க்குறோம். இதுல இன்னொரு முக்கியமானது என்னன்னா அந்த விழி லென்ஸ் அப்படின்றத என்ன பண்ணுன்னா நம்ம எவ்வளவு தூரத்துல பாக்குறோம் பொருள் அப்படின்றத மாத்திக்கும். அப்ப அந்த மேல இருக்க சிலிரிய தசைகள் என்ன பண்ணுன்னா அதோட குவிய தொலைவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். அப்ப சிலிரிய தசைகள், சிலிரிய உடலங்கள் அப்படின்றது லென்ஸோட அந்த குவிய தொலைவை வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி அதோட சைஸை வந்து பாத்தீங்கன்னா சுருங்க வைக்கிறது, விரிவடை வைக்கிறது வச்சு நம்ம தூரமா இருக்கிற பொருளை பார்க்கறது, பக்கத்துல இருக்க பொருளை பார்க்கும்போது ஃபோக்கல் லென்த் அந்த குவிய தொலைவை மாற்றக்கூடிய வேலை யார் பண்ணா சிலிரிய உடலம் அப்படின்னு பண்ணோம். எதை பண்ணுன்னா நம்மளுடைய லென்ஸை பண்ணோம். லென்ஸ் வந்து ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். அப்ப என்ன அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அது மூலமா நமக்கு எல்லாத்தையும் பார்க்கறது காரணமா இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அப்போ கண்ணை பொறுத்தவரையும் நம்ம முக்கியமான பார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் கார்னியா அப்படின்றது லைட் வந்து என்டர் ஆகிறது, ஒளி ஊடுருவக்கூடிய இதாக இருக்கும். அது என்ன பண்ணுன்னா ஒளியை விலகல் அடை செஞ்சு மையத்துக்கு கொண்டு போகும். மையத்தில் யாருக்குன்னா ஐரிஸ். ஐரிஸ் தான் வந்து மூடுறது, ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுறது அப்படின்னு முடிவு பண்றது. அதுக்கடுத்து கண் பாவை. கண் பாவை வழியாக தான் என்ன பண்ணா ஒளி வந்து ரெட்டினா அடைய முடியும். இந்த கண் பாவைக்கு அடுத்து உடனே இருக்கிறது லென்ஸ். லென்ஸ் அப்படின்றது அந்த குவிய தொலைவை வந்து அட்ஜஸ்ட் பண்றது யாருன்னா சிலிரிய தசைகள். அடுத்து ரெட்டினா சொல்லி பார்க்குறோம். இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்க்ளிராய்டு அப்படின்ற ஒரு திரவம் தான் என்னன்னா கண்ணை சுத்தி நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒரு திரவமா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ இது வெளிப்பகுதியில் இருக்கக்கூடியது அது ஸ்க்ளிராய்டு அப்படின்ற திரவம் அப்படின்றது நிறைந்து காணப்படுகிறது கண்ணை பொறுத்தவரையும் அப்படிங்கிறோம். இப்போ கண் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம், உணர்வு உறுப்பு. நம்ம உணர்ச்சியில முக்கியமானது வந்து கண் அப்படின்னு பார்க்குறோம். என்னுடைய விட்டம் எவ்வளவுன்னா 2.3 சென்டிமீட்டர் விட்டம் கொண்டதான் கண் அப்படின்னு பார்க்குறோம். கோலக வடிவ அமைப்புடையது அப்படின்னு பார்க்குறோம். ஸ்க்ளிரா அப்படின்றது வலிமையான சவினால் கண்ணின் உள்ளுறுப்புகள் பாதுகாக்கப்படுகின்றன. அப்போ ஸ்க்ளிரா அப்படின்றது என்னன்னா வலிமையான ஒரு சவ்வு இருக்கு, அதுதான் வந்து கண் உறுப்பை பாதுகாக்குது அப்படின்னு பார்க்குறோம். கார்னியா அப்படின்றது விழிக்கோளத்தின் முன்பகுதி அப்படின்னு பார்க்குறோம். மெல்லிய ஒளி புகும் படலம் அப்படின்னு. இப்போ ஒளி விலகல் எங்க நடக்கும்னு கேட்டாங்கன்னா அந்த கார்னியால தான் நடக்கும். இது எங்க கொண்டு போய் சேர்க்கும், கார்னியால ஒளி விலகல் அடைஞ்சு அப்படின்னா வந்து வெளி லென்ஸின் மீது குவிக்கப்படுகிறது அப்படிங்கிறோம். அப்ப லென்ஸ் மீது போய் கொண்டு போய் குவிச்சிருது. வந்து கண்ணின் நிறமுடைய பகுதி எதுன்னு கேட்பாங்க, கேட்டாங்கன்னா ஐரிஸ் அப்படிங்கிறோம். இது நீலம், பழுப்பு அல்லது பச்சை நிறத்தில் காணப்படும் அப்படிங்கிறோம். ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தன்மை வாய்ந்தது. அதனாலதான் நம்ம அந்த ஆதார் கார்டு எடுக்கும் போது அந்த ஐரிஸ் அப்படின்றத ஸ்கேன் பண்றாங்க, பயோமெட்ரிக் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்ப தனித்தன்மை வாய்ந்ததா இருக்கு. அந்த ஒளிப்பட கருவியின் முகப்பு மாதிரி இது செயல்படுகிறது. அப்போ க்ளோஸ் பண்றது, ஓப்பன் பண்றது யார் பண்ணுவோம் அப்படின்னா வந்து அந்த ஒளி
அளவு எவ்வளவு உள்ள போனோம் கண் பாவைக்குள்ள அப்படின்னு கட்டுப்படுத்துறது யாருன்னா ஐரிஸ் அப்படிங்கிறோம். கண் பாவை அப்படின்றது என்னன்னா வந்து ஒளிக்கதிர் கண் பாவையின் வழியா தான் எங்க போகுது அப்படின்னா வந்து விழித்திரையை அடைகிறது அப்படிங்கிறோம். அந்த விழித்திரை அப்படின்றது என்னன்னா பின்னாடி இருக்கக்கூடியது ரெட்டினா அப்படின்னு சொல்லுவோம். அங்க போயிட்டு இந்த பிம்பம் அப்படின்றது விழும். அந்த விழக்கூடிய அந்த பிம்பத்தை வந்து என்ன பண்ணணும் மூளைக்கு அனுப்போம். அது அங்க விழக்கூடிய பிம்பம் எப்படி இருக்கணும்னா தலைகீழா இருக்கக்கூடிய பிம்பம் தான் அங்க விழும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்ப தலைகீழான மெய்பிம்பமா தான் விழும். ஏன்னா இப்ப லென்ஸ் வழியா உள்ள போகும்போது நமக்கு அந்த பிம்பம் அப்படின்றது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா தலைகீழ மாறிடும் அப்படிங்கிறோம். அப்படி மாறுபட்டு தான் எங்க விழும்னா ரெட்டினால போய் விழும் அப்படிங்கிறோம். அந்த பிம்பத்தை நேரான பிம்பமா எது மாத்திக்கும் அப்படின்னா மூளை வந்து மாத்திட்டு நமக்கு வந்து அந்த புலனுணர்வு மாத்தி கொடுக்கும் அப்படிங்கிறோம். இப்போ விழி லென்ஸ் அப்படின்னா கண்களின் மிக முக்கியமான பகுதியா வந்து இருக்கு. இயற்கையை நம்ம எந்த குவி லென்ஸாக இருக்கு. விழி லென்ஸ்னா அது வந்து குவி லென்ஸா இருக்கு, இயற்கையிலே இருக்கு அப்படிங்கிறோம். இந்த சிலிரிய தசைகள் அப்படின்னு விழி லென்ஸோடைய அந்த குவிய தொலைவு வந்து மாற்றக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறோம். அப்ப குவிய தூரத்தை வந்து மாத்தி அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களை பார்க்க வைக்கிறது காரணமா இருக்கு. அப்ப விழி லென்ஸ் ஆனது சிலிய தசைகளால் தாங்கப்பட்டு பொருளின் தொலைவுக்கு ஏற்ப விழி லென்ஸ் வந்து குவிய தொலைவை மாத்தி கொடுக்குது அப்படிங்கிறோம். இப்ப செயல்படும் விதம் அப்படின்னா ஒரு ஒளி வருது அப்படின்னா எது வழியா ஃபர்ஸ்ட் வரும் கார்னியா மூலியமா தான் உள்ள வரும். வந்து அது எங்க போவோம்னா அடுத்து ஐரிஸ்ல குவிக்கப்படும். வந்து ஐரிஸ்ல இருந்து கண்பாவை நோக்கி போகும். வந்து கதிர்கள் விழி லென்ஸ் அடையும். அதனாலாவது வந்து அந்த விழி லென்ஸ் வழியா போயிட்டு எங்க அது குவி லென்ஸா இருக்கு. அந்த குவி லென்ஸ் அப்படின்றது அந்த கதிர்கள் வந்து குவிக்கப்பட்டு எங்க போய் விழும் அப்படின்னா வந்து ரெட்டினா அப்படின்றது வந்து அந்த விழித்திரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த இடத்துல தலைகளான பிம்பம் வந்து விழுது அப்படிங்க. அப்ப விழித்திரை அப்படின்னா ரெட்டினா அப்படின்னு பார்க்கிறோம். அந்த ரெட்டினால போயிட்டு இது வந்து கடைசியா போய் விழுது அப்படின்னு பார்க்கிறோம். தலையில் மெய்பிம்பம் அப்படின்னு தோற்றுவிக்கப்படுகிறது. அப்ப அந்த ஆர்டர் வந்து கார்னியாக்கு அடுத்து ஐரிஸ்க்கு அடுத்து கண்பாவைக்கு அடுத்து விழி லென்ஸ்க்கு அடுத்து ரெட்டினா அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். கண்ணை பொறுத்தவரையும் அடுத்து பார்வை நரம்புகள் மூலம் மூளைக்கு செல்லப்பட்டு நமக்கு நேரான பிம்பத்தை உணர்கிறது. பார்வை நரம்பு கடைசியா மூளைக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒண்ணா இருக்கு. ரெட்டினா உறுப்பு அங்கிருந்து பார்வை நரம்பு மூலமா மூளைக்கு நேரான பிம்பத்தை உணர்கிறது. யாருன்னா மூளை அப்படிங்கிறது. அடுத்து விழி ஏற்பமைவு திறன் அப்படிங்கும் போது என்னன்னா அருகில் உள்ள மற்றும் தொலைவில் உள்ள பொருளை வந்து நம்ம வந்து தெளிவாக காண்பதற்கு விழி ஏற்பமைவு திறன் விழி லென்ஸ் அப்படின்றது தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ளும் அப்படிங்கிறோம். அதுதான் விழி ஏற்பமைவு திறன். பக்கத்துல டக்குன்னு பார்ப்பீங்க, தூரமா இருக்க நிலவு பார்ப்பீங்க. அப்ப அந்த மாதிரி மாற்றி அமைச்சுக்கிறது அதான் விழி ஏற்பமைவு திறன். இந்த விழி லென்ஸ் தன்னுடைய குவிய தொலை மாற்றத்துக்கு யாரை பயன்படுத்தினா சிலிரிய தசைகள் வந்து பயன்படுத்துது. அப்ப விழி ஏற்பமைவு திறன் விழி லென்ஸ் இருக்கு, சிலிரிய தசைகள் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். விழி லென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா வந்து ஜெல்லி மாதிரி இருக்கு, நெகிழும் தன்மை கொண்டது. அதனால அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதனுடைய இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த்தை மாத்திக்க முடியும் அப்படின்னு பார்க்குறோம். பார்வை நீட்டிப்பு அப்படின்னு என்னன்னா இப்போ ஒரு சிங்கிள் ஃப்ரேம் இருக்கு. இந்த மாதிரி ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ஒரு 12 ஃப்ரேம் இருக்கு. இந்த 12 ஃப்ரேமும் வந்து நம்ம ஒரு செகண்ட்ல ஒரு 16 ஃப்ரேம் வந்து நம்ம ஒரு செகண்ட்ல கிராஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம கண்ணு என்ன நினைச்சுக்கோன்னா அது வந்து வீடியோன்னு நினைச்சுக்கோம். வந்து தனித்தனி போட்டோவா தெரியாது நம்ம கண்ணுக்கு. அப்ப ஒரு வினாடியில 16 ஃப்ரேம் வந்து கிராஸ் ஆச்சு அப்படின்னா அது நம்ம கண்ணுக்கு வீடியோவை தான் தெரியும் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ கால இடைவெளிகள் வந்து பார்த்தீங்கன்னா 1/16 வினாடியை விட குறைவாக இருந்தால் மனித கண்ணால் அவற்றை தனித்தனியாக பார்க்க முடியாது. அப்போ ரோல் வந்து சுத்துது. அப்படி வேகமாக போகும்போது நீங்கள் வந்து சென்டரில் ஒரு ரோலை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ அந்த ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 16 இருந்ததுன்னா 16 அதாவது ஒரு வினாடினா 16 ஃப்ரேம் தாண்டி போயிருச்சு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணுக்கு புலப்படாது. இப்போ நம்ம சினிமாவில் இதுக்கு முன்னாடிலாம் ரோல் தான் இருக்கும். அந்த ரோல் எப்படின்னா ரீல் சொல்லுவாங்க. அந்த ரீல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து 1/24 வந்து அதாவது ஒரு வினாடியில் 24 ஃப்ரேம் வந்து மூவ் ஆகும். அப்போ ஒரு வினாடியில் 24 ஃப்ரேம் அப்படின்னா இப்போ சினிமா ஷூட்டிங் அப்போ வந்து அந்த ரோல் வந்து மூவ் ஆகுறது அப்படின்றது பேட்டரி போட்டிருப்பாங்க. அந்த பேட்டரியில் வந்து அந்த மூவ் ஆகுறது இல்லை கரண்ட்டை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ கேமராவில். அப்போ அது அந்த ரீல் வந்து சுத்தம். அப்படி சுற்றும் போது என்ன ஆகுனா கேமரா ஆக்ஷன் அப்படின்னும் போது அந்த கேமராவுடைய வந்து இது வந்து ஃப்ரண்ட் லென்ஸுக்கு முன்னாடி இருக்குது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும் லைட் உள்ளே போகும். அப்படி லைட் உள்ளே போகும்போது ஒவ்வொரு வினாடிக்கும் 24 ஃப்ரேம் வந்து அதில் வந்து விழும். அப்போ அந்த 24 ஃப்ரேம் அப்படின்னு விழுறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ ஃபிலிம் எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து எடிட்டிங் பண்ணும்போது கட் பண்ணி எடிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அப்போ எந்த சீன் வேணாம் அப்படின்னு கட் பண்ணி எடிட் பண்ணி கடைசியாக அந்த ஃபிலிமை திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் போட்டு அதை ஒவ்வொரு சினிமா தேட்டர்லையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரோலை ஓட விடும்போது பின்னாடி ஒரு லைட் இருக்கும். அந்த லைட் என்ன பண்ணணும்னா அதில் வந்து பட்டு அந்த ஃபிலிமில் பட்டு லென்ஸ் இருக்கும். அந்த லென்ஸில் பட்டு அந்த லென்ஸ் மூலிமா விரித்து அந்த ஸ்க்ரீனில் வந்து தெரியும். அப்போ பழைய சினிமா தேட்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். அங்கேயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரு லென்ஸ் வச்சிருப்பாங்க, வெரிக்கல் லென்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த லென்ஸ் என்ன பண்ணோம்னா நம்ம ஸ்க்ரீனில் வந்து குவி லென்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த குவி லென்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு வரக்கூடிய மொத்த லைட்டையும் வந்து ஒன்றா எடுத்துட்டு போய் குவிச்சு ஸ்க்ரீனில் வந்து காமிக்கும், பெருசுபடுத்தி காமிக்கும். அப்போ அந்த பெருசுபடுத்தி காமிக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அப்போ லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபோட்டோ ஃபிலிம் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இது பார்வை நீட்டிப்பு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நம்ம மூளையால் பிரித்தறிய முடியாது. ஒரு வினாடிக்கு 16 ஃப்ரேமுக்கு மேலே போயிடுச்சு, 16 ஃப்ரேம் மேலே போச்சுன்னா நம்மளால தனித்தனி இமேஜாக பார்க்க முடியாது. அதான் பார்வை நீட்டிப்பு.
நீட்டிப்பு. பார்வை நீட்டிப்புனா கால இடைவெளி வந்து 1/16 வினாடியை விட குறைவாக இருந்தால் மனித கண்கள் அவற்றை தனித்தனியாக வெறிபடுத்து அறிய இயலாது அப்படிங்கிறோம். அப்போ 1/16 விட காலம் வந்து 1/16 வினாடிக்குள்ள 1/16 ஃப்ரேம் வந்து போகுது ஒரு வினாடிக்குள்ள அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. இப்போ ஜென்ரலா வந்து சினிமால இருந்தது வந்து 1/24 ஃப்ரேம் வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறோம். அவ்வளவு வேகமா மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா நம்ம பார்வை நீட்டிப்பு. அப்போ பார்வை நீட்டிப்புனா காலோட 1/16 வினாடி விட குறைவாக இருந்தால் மனித கண்கள் அவற்றை தனித்தனியாக பார்க்க முடியாது. அப்போ ஒரு வினாடியில 1/16 டைம்ல நமக்கு வந்து அந்த ஃப்ரேம் ரோல் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா வந்து நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அப்போ 1/16 பார்வை நீட்டிப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கால இடைவெளி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட். அடுத்து கண்ணின் அண்மை புள்ளி சேமி புள்ளி. அண்மை புள்ளினா பக்கத்துல நம்ம எவ்வளவு க்ளோஸா பார்க்கலாம் அப்படின்னா வந்து 25 சென்டிமீட்டர் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அப்போ அந்த 25 சென்டிமீட்டர் அப்படின்றது மிக குறைந்த தொலைவு அப்படின்னு பார்க்கலாம். சேமி புள்ளி அப்படின்னா வந்து அது வந்து முடிவிலின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம நிலவு பார்க்குறோம், நட்சத்திரங்களை பார்க்குறோம். அப்போ சேமி புள்ளி அப்படின்றது ஈரிலா தொலைவு அல்லது முடிவிலி அப்படின்னு சொல்லலாம். அது அண்மை புள்ளினா 25 சென்டிமீட்டர், ரொம்ப மிக அருகாமையில நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு. தூரப்பார்வை என்று அழைக்கப்படும் ஹைப்பர் மெட்ரோபியா குறைபாடானது விழிக்கோளம் சுருங்குவதால் ஏற்படுகிறது. விழிக்கோளம் சுருங்குச்சுன்னா அது வந்து நம்ம தூரப்பார்வை அப்படின்னு குறைபாடு. அதுக்கு இன்னொரு பேர் என்ன, ஹைட்ரோமெட்ரோபியா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா விழிக்கோளம் சுருங்குவதால. இதுக்கு என்ன லென்ஸ் பயன்படுத்தும் அப்படின்றத நமக்கு தேர்வு நோக்கில் மிக மிக முக்கியமானது. இதுக்கு பயன்படுத்தக்கூடிய லென்ஸ் அப்படின்னும் போது தூரப்பார்வை அப்படின்னாவே தூரமா இருக்கு நல்லா தெரியுது, கிட்ட இருக்கு தெரியல, அப்ப குவிலென்ஸ். அப்ப தூரப்பார்வை அதாவது நம்ம கிட்ட குழி தோண்டி எட்ட குவி. அப்ப எட்ட பார்வை தூரப்பார்வைனா குவிலென்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அது இம்பார்ட்டன்ட். அப்ப தொலைவில் உள்ள பொருட்களை தெளிவாக காண முடியும், அதான் தூரப்பார்வை. ஆனா அருகில் உள்ள பொருட்களை காண முடியாது. அப்ப தொலைவில் வந்து காண முடியும், அருகில் காண முடியாது. அப்ப இந்த குவிய தொலைவு அப்படின்றது விழிலென்ஸும் குவிய தொலைவு அதிகரிப்பதாலும் இல்ல விழிலென்ஸுக்கும் விழித்திரைக்கும் இடையே உள்ள தொலைவு குறைவதாலும் இதனால் ஏற்படுகிறது. இந்த பாதிப்பு தேவையில்லை. ஆனால் நமக்கு நம்ம வந்து ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து தூரப்பார்வை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். விழிகோளம் சுருங்குவதால் ஏற்படுது அப்படின்னு. இப்போ இதை சரி பண்றதுக்கு நம்ம என்ன லென்ஸ் பயன்படுத்துறோம் அப்படின்றத நம்ம தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அதான் நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறோம். அப்ப இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த வேண்டியது வந்து குவிலென்ஸை பயன்படுத்த போறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டா போதும். அப்ப அண்மை புள்ளியானது 25 சென்டிமீட்டர் என்ற தொலைவில் சேமி புள்ளியை நோக்கி நகர்ந்து விடுகிறது. இதெல்லாம் அதுல நடக்கக்கூடிய பிரச்சனை. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா எங்க வந்துடலாம் அப்படின்னா குவிலென்ஸை பயன்படுத்தி சரி செய்யலாம். அப்ப ஹைப்பர் மெட்ரோபியா தூரப்பார்வை அப்படின்னா குவிலென்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதை நமக்கு இம்பார்ட்டன்ட். வந்து இந்த பிக்சர்ல நம்ம கொடுத்துருப்போம் எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் நம்ம நார்மலா இருக்கக்கூடிய ஐல நம்ம கரெக்டா ரெட்டினால விழுந்துடும். வந்து அதே வந்து தூரப்பார்வை அப்படின்னும் போது என்னன்னா நம்ம விழிகோளம் சுருங்குறதுனால என்னன்னா ரெட்டினாவை தாண்டி போயிடுது. அப்போ பிளரா இருக்கும் இமேஜ் வந்து. அப்போ தூரப்பார்வை குறைபாட்டை சரி பண்றதுக்காக நம்ம ரீடிங்காக நம்ம என்ன பண்ணோம், முன்னாடி ஒரு குவிலென்ஸை போட்டிருக்கோம் அப்படி பார்க்கலாம். அப்போ குவிலென்ஸை பயன்படுத்தி நம்ம சரி பண்றோம் அப்படி பார்க்கலாம். அது தூரப்பார்வை. வந்து அதே வந்து நமக்கு கிட்ட பார்வை அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை போடுவோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா குவிலென்ஸ் வந்து போடுவோம் அப்படி பார்க்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். வந்து அடுத்து அந்த வயது முதிர்வின் காரணமாக வந்து விழி ஏற்பமைத்துடன் குறைபாடு அப்படின்றது ஏற்படுது. அது என்ன சொல்றோம்னா பிரஸ் பயோபியா அப்படிமுக்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த சிறிய தசைகள் வலுவிழக்கின்றன அப்படிமுக்கிறோம். இது வந்து வயது முதிர்வினால அப்படிமுக்கிறோம். வந்து ஸோ அப்போ வயது முதிர்வு தூரப்பார்வை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ஒரே நேரத்தில் கிட்ட பார்வை மற்றும் தூரப்பார்வை ரெண்டுமே சரி பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 லென்ஸ் வந்து போடுவோம், பைஃபோக்கல் லென்ஸ் அப்படின்னு. அப்போ இரு குவிய லென்ஸ்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரி செய்ய பயன்படுத்தப்படுகிறது அப்படிமுக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த லென்ஸின் மேல்புறம் வந்து என்ன பண்ணுவோம்னா குழி லென்ஸும் வந்து அதே வந்து கீழ்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து குழி லென்ஸும் வந்து நம்ம வந்து குவி லென்ஸும் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ எந்த இடத்துல எது பயன்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு கண்ணாடி இருக்கு அப்படின்னா இப்போ தூரமா இருக்கிறது தெரியல அப்படின்னும் போது கிட்ட பார்வைன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா குழி லென்ஸ் அப்படின்னு பயன்படுத்தும். படிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா கீழே வந்து குவி லென்ஸ் பயன்படும். அப்போ ஒரே கண்ணாடியில் வந்து நம்ம 2 வகையான லென்ஸ்கள் அப்படின்னு பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் நம்ம ஆட் பண்ணி ஃப்ரெண்ட். ஸோ தூர பார்வை அப்படின்னா குவி லென்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி கிட்ட பார்வை அப்படின்னும் போது நமக்கு குழி லென்ஸ் அப்படின்றது தேவைப்படுது அப்படிங்கிறோம். ஸோ இதான் வந்து கிட்ட பார்வையை சரி செய்ய பயன்படக்கூடியது. அப்போ கிட்ட பார்வை அப்படின்னு குறைபாட்டை சரி செய்ய நமக்கு எதை பயன்படுத்துறோம்னா குழி லென்ஸ் வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த பாயிண்ட்டை நீங்க அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். குழி லென்ஸ் அப்படின்றது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது வந்து ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது வந்து நமக்கு தூர பார்வைக்கான பேர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்வை சிதறல் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா இணையான கிடைமட்ட கோடுகள் இருக்கு ஆனால் ரூல்டு நோட் இருக்கு அப்படின்னா அந்த லைனை வந்து அவங்களால வந்து தெளிவாக காண இயலாது. வந்து ஸோ இது வந்து மரபு ரீதியாக இருக்கும் இல்லை கண்ணில் ஏற்படும் பாதிப்புனால ஏற்படுகிறது. அதான் பார்வை சிதறல் குறைபாடு இருக்கும். இங்கே என்ன லென்ஸ் பயன்படுத்தணும், உருளை லென்ஸ்கள் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு. ஸோ அதை நமக்கு தெரு நோக்கில் இம்பார்ட்டன்ட் எடுக்கிறோம். அப்போ உருளை லென்ஸ்கள் அப்படின்னு எங்கே பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம பார்வை சிதறல் குறைபாடு அஸ்டிக்மேட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரஸ் பயோபியா அப்படின்னா வந்து 2 லென்ஸ் யூஸ் பண்றது. அஸ்டிக்மேட்டிசம் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா பார்வை சிதறல் குறைபாடுன்னு பார்க்குறோம். இதுல நமக்கு உருளை லென்ஸ்கள் அப்படின்னு பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து நுண்ணோக்கிகள்
அப்படின்னு எடுக்கும்போது நம்ம எலி நுண்ணோக்கி கூட்டு நுண்ணோக்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எலி நுண்ணோக்கினா ஒரே ஒரு லென்ஸ் இருக்குன்னு அர்த்தம். கூட்டு நுண்ணோக்கி அப்படின்னா வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட லென்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப எலி நுண்ணோக்கி எங்க பயன்படுத்துறோம், கூட்டு நுண்ணோக்கி எங்க பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்வு நோக்கில இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்குறோம். அதே மாதிரி தெளிவான பிம்பம் அப்படின்னும் போது குறைபாடு கண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு தூரத்துல பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 25 சென்டிமீட்டர் அப்படின்னு தெளிவான பிம்பத்தை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ எலி நுண்ணோக்கியின் பயன்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது கடிகாரம் பழுது பார்க்கறவர் வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ் ஒரே ஒரு லென்ஸ் தான் இருக்கும். அது வந்து குவி லென்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் ஆபரணங்கள் அவங்க செய்பவர்கள் பயன்படுத்துறது அதுவும் குவி லென்ஸ் வந்து. அப்புறம் சிறிய எழுத்துக்களை படிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணல பூத கண்ணாடி அதுவும் குவி லென்ஸ் வந்து. அப்புறம் பூக்கள் மற்றும் பூச்சிகளின் பாகங்களை உற்று நோக்க தடய அறிவியல்ல வந்து பாத்தீங்கன்னா கைரேகை பார்க்கறதுக்கு இது எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்றது ஒரே ஒரு லென்ஸ் தான். அதான் எலி நுண்ணோக்கி. அது வந்து நம்ம குவி லென்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். கூட்டு நுண்ணோக்கி அப்படின்னும் போது என்னன்னா உருப்பெருக்கு திறன் எலி நுண்ணோக்கின் உருப்பெருக்கு திறன் அதிகமா இருக்கும். எதுனா இதன் உருப்பத்தின கூட்டு நுண்ணோக்கின் உருப்பெருக்கு திறன் அதிகமா இருக்கும். அப்ப ரெண்டு நுண்ணோக்கியை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறோம். அப்ப பொருள் அருகு லென்ஸ் ஒரு லென்ஸ் இருக்கும், கண்ணருகு லென்ஸ் அப்படின்னு ஒரு லென்ஸ் இருக்கும். அப்ப ரெண்டு லென்ஸை பயன்படுத்தி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து இன்னும் அதை வந்து ஜூம் பண்ணி பாக்குறது அப்படிங்கிறோம். அப்ப குவி லென்ஸ் குவிய தொலைவினை குறைப்பதன் மூலம் நுண்ணோக்கியின் உருப்பெருக்கு திறனை நம்ம அதிகரிக்கலாம். கூட்டு நுண்ணோக்கியில பெருக்கத்தை உருப்பெருக்கு திறனை அதிகரிக்கிறது 2 குவி லென்ஸ்கள் நம்ம பயன்படுத்தணும். அப்ப கூட்டு நுண்ணோக்கியில பயன்படுத்தக்கூடிய லென்ஸ்னா 2 குவி லென்ஸ்கள் பயன்படுத்தி நம்ம அதன் மூலமா என்ன பண்றோம்னா அந்த பொருளை பெரிதாக்கி நம்ம வந்து பாக்குறோம். அப்ப கூட்டு நுண்ணோக்கியில 2 லென்ஸ் 2 குவி லென்ஸ் வந்து பயன்படுத்துறோம். அடுத்து சூரிய கிரகணம்னா என்ன, சந்திர கிரகணம்னா என்ன அப்படின்றது வந்து பார்க்க போறோம். சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்னு எடுத்துக்கும் போது எது எங்க இருக்கும் அப்படின்றத நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க வந்து. ஸோ இப்போ சந்திர கிரகணம் அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா சந்திரன் வந்து பூமியோட நிழல்ல மறைந்து வெளியே வர்றது அதான் சந்திர கிரகணம். இப்போ சூரியன் இருக்கு வந்து சூரியன் பூமி சந்திரன் வந்து இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வந்து இருக்கும். அப்போ சந்திரன் பூமி சூரியன் அப்படின்னு பார்க்கும்போது நேர்கோட்டில் இருக்கும்போது அப்போ பூமியோட நிழல்ல யார் வந்து உள்ள நுழைஞ்சு வெளியே வரான்னா சந்திரன் வருது. அப்ப சந்திரன் மறைந்து தோன்றது. அப்ப சூரியனுடைய ஒளி சந்திரன் மீது பட்டு சந்திரன் இங்க இருக்கும்போது பட்டு நமக்கு பிரதிபலிக்கும். அப்ப சந்திரன் தெரியும். அப்படியே நகர்ந்து திருப்பி அப்படியே உள்ள வரும்போது பூமியோட நிழலுக்குள்ள வந்தா முழுதுமா மறைஞ்சிரும். திருப்பி இங்க வரும்போது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதான் சந்திர கிரகணம் அப்படிங்கிறோம். அதே சூரிய கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா வந்து இப்ப சூரியன் இருக்கும், சந்திரன் இருக்கும், பூமி இருக்கும். அப்ப பூமியோட பரப்புல நிலவுடைய சந்திரனுடைய நிழல் வந்து விழுது இல்லை, அதான் என்ன சொல்லணும் சூரிய கிரகணம் அப்படின்னும். அப்ப இந்த கண்டிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா சூரியன் இருக்கணும், சந்திரன் இருக்கணும், பூமி இருக்கணும். பூமிக்கும் சூரியனுக்கு நடுவுல சந்திரன் வந்தா அது வந்து சூரிய கிரகணம் வந்து. அதே வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வந்தா அது சந்திர கிரகணம் அப்படிங்கிறோம். இதை நம்ம ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறோம். இப்ப சா அப்படின்னா சந்திரன் அப்படிங்கிறோம். சந்திரனும் அடுத்து பூமி அடுத்து சூரியன் அப்படிங்கிறோம். இப்ப இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்தது அப்படின்னா அது வந்து சந்திர கிரகணம். அதே வந்து பூமி சந்திரன் வந்து சூரியன் அப்படிங்கிறோம். இந்த மாதிரி கண்டிஷன் இருந்ததுன்னா அது சூரிய கிரகணம் அப்படிங்கிறோம். இப்படி ஞாபகம் வச்சுன்னா சரி. இல்லைன்னா நிலவு அப்படின்னு போட்டீங்கன்னா வந்து பூசாசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பூ நீ சு அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா சுனிப்பு அப்படின்னு கூட நீங்க ஷார்ட்கட்டா கூட நீங்க அந்த முதல் எழுத்து கூட நீங்க போட்டுட்டாலும் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறோம். அப்ப சந்திரகிரகணம் சூரிய கிரகணம் அப்படின்னும் போது எது வந்து யாருடைய நிழல்ல உள்ள வருவா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதை பார்த்துட்டீங்கன்னா கரெக்டாக. இப்போ திரை அது மாதிரி ஒளி விடக்கூடியது மறைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிசிக்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. இயற்பியல் ரீதியாக வந்து இங்க கீழே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை. ஆனா பொசிஷன் எப்படி இருக்கும், ஒரே நேர்கோட்டில் யார் யார் எங்கெங்க இருப்பாங்க அப்படின்னு. இப்ப நிலவு வந்து மறைச்சது அப்படின்னா சூரியனை மறைச்சா நமக்கு சூரிய கிரகணம். அப்ப சூரியன் நிலவு பூமி வந்து. அதே வந்து நம்ம சந்திர கிரகணத்தின் போது சந்திரனை தான் பார்க்க போறோம். அப்ப சந்திரன் என்ன பண்ணுதுன்னா பூமியோட நிழலுக்குள்ள மறைஞ்சு திருப்பி வெளியே வருது. அப்ப சூரியன் பூமி நிலவு அப்படின்னு அந்த ஆர்டர்ல இருந்ததுன்னா அது சந்திர கிரகணம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப தொலைநோக்கிகள் அப்படின்னு பார்க்கும்போது 1608 வந்து ஜொகன் லிப்ரேசி அப்படின்றத முதல்ல தொலைநோக்கியால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு. கலிலியோ கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு கண்ணாடி கடைக்காரர் தான் ஜொகன் லிப்ரேசி அப்படின்னு பார்க்கிறோம். இவர் தான் தொலைநோக்கியை கண்டுபிடிக்கிறார் வந்து. அடுத்து விண்மீன்களை உற்று நோக்குவதற்காக கலிலியோ என்ன பண்றாருன்னா ஒரு தொலைநோக்கி கண்டுபிடிக்கிறார் வந்து. அவர் 1609 தான் கண்டுபிடிக்கிறார் வந்து. அப்ப கலிலியோ விண்மீன்களை உற்று நோக்குவதற்காக கண்டுபிடிக்கிறார். ரெண்டாவது தான். ஆனா தொலைநோக்கி கண்டுபிடிச்சாருன்னா ஜொகன் லிப்ரேசி அப்படின்றது தான் கண்டுபிடிக்கிறார் அப்படிங்கிறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்து தொலைநோக்கி மூலம் வியாழன் கோளையும் சனிக்கோளையும் அதனுடைய வளையங்களையும் இவர் வந்து ஆராயிறாரு. யாருன்னா கலிலியோ. கெப்லர் அதுக்கப்புறம் வரார். அவர் வந்து 1611 வந்து அவர் ஒரு தொலைநோக்கி கண்டுபிடிக்கிறார். அது வந்து பாத்தீங்கன்னா தற்கால வானியல் தொலைநோக்கி ஒத்திருந்தது. அப்ப கலிலியோ கண்டுபிடிச்ச தொலைநோக்கியும் தற்கால வானியலுக்கு ஒத்தில. கெப்லர் கண்டுபிடிச்சா ஒத்தி இருக்குது. அது 1611. கலிலியோ கண்டுபிடிச்சது 1609. ஸோ அவர் வியாழன் மற்றும் சனி அந்த கோளோட வளையங்களை பார்க்கிறார் வந்து. ஜொகன் லிப்ரேசி கண்ணாடி கடைக்காரர் தான் என்ன பண்ணா 1608 தொலைநோக்கியை கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறோம்.
இப்போ ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கிகள் கோலக ஆடிகளை பயன்படுத்துகின்றன. வந்து இப்போ ஒளி எதிரொலிப்பு வரக்கூடிய ஒளி இருக்குன்னா அது எதிரொலிக்கக்கூடிய தொலைநோக்கிகள் வந்து கோலக ஆடிகள் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துது. நம்ம கிரிகோரியன், நியூட்டன், அப்புறம் வந்து கேஸ்கரியன் வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த தொலைநோக்கிகளை ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கிகளுக்கு எடுத்துக்காட்டுகளா இருக்கு. அப்போ ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கிகளை பயன்படுத்தின அறிவியலாளர்கள் யாருன்னா கிரிகோரியன், நியூட்டன், கேஸ்கரியன் அப்படின்றவங்க இதை பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட். வானியல் தொலைநோக்கிகள் அப்படின்னு பார்க்கும்போது நிலப்பரப்பு தொலைநோக்கிகள் என இரு பெரும் பிரிவு. வானத்தை பார்க்கறது, நிலப்பரப்பை பார்க்க சொல்லி 2 பிரிவா வந்து வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வானியல் தொலைநோக்கிகள் அப்படின்னா வந்து எடுத்துட்டு போயிட்டு நம்ம சேட்டலைட் மாதிரி அதை வந்து பூமியோட ஆட்சியில் சொல்ல விடுறது அப்படிங்கிறோம். ஏன்னா மைனு பாப்பு அப்படின்னு சொல்லி ஸ்பேஸ் சென்டர் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணி அங்கிருந்து வானத்தை நோக்கி பார்க்கறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்தியாவை சேர்ந்த நரேந்தர் கபானி என்ற இயற்பியலாளர் என்ன பண்றாங்கன்னா இலை ஒளியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறாரு. இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் இருக்குல்ல, அது அவனுடைய தந்தைன்னு சொல்லி யாரை சொல்றோம், இவர் தான் சொல்றோம். இவர் தான் வந்து இதுல ஆய்வுகள்லாம் பண்ணி லேசர், உயிரி மருத்துவ கருவிகள், சூரிய ஆற்றல், மாசு நெரிசல் தொழில்நுட்பம், பொல்யூஷன் மானிட்டரிங் அப்படின்றது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய கண்டுபிடிப்பா இருக்கு. ஆனால் இலை ஒளியிலின் தந்தையா வந்து யார் இருக்காங்க அப்படின்னா நரேந்தர் கபானி அப்படி பார்க்கலாம். இவர் இலை ஒளியியல் அப்படின்றது உருவாக காரணமாக இருந்தாரு அப்படி பார்க்கலாம். அப்ப நரேந்தர் கபானி அப்படின்னா இலை ஒளியிலின் தந்தை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். அது இம்பார்ட்டன்ட். வந்து மைனு பாப்பு அப்படின்றது வந்து தொலைநோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸை வந்து ஆராய்ச்சி பண்றதுக்காக இருக்கக்கூடியது அப்படி பார்க்கலாம். இது எங்க இருக்கு அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடிக்கு அருகில் வந்து ஜவாரி மலையில வந்து இருக்கு அப்படி பார்க்கலாம். மைனு பாப்பு ஆய்வகம் இந்திய வானியர் கழகத்திற்கு சொந்தமானது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இந்திய வானியர் கழகம் சொந்தமானது எங்க இருக்கு அப்படின்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி அருகில் ஜவாதி மலையில் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். ஜவாது மலையில இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து ஒளியை பற்றிய கொள்கைகள் அப்படின்னும் போது ஒன்லைனரை தான் கேட்பாங்க. வெரி சிம்பிள் தான். இதுக்கப்புறம் பார்க்கறது எல்லாமே ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டியல. ஒளியை பற்றி சர் ஐசக் நியூட்டன் வந்து நுண்துகள் கொள்கையை வெளியிட்டாரு 1672. அது இம்பார்ட்டன்ட். வந்து அதே மாதிரி டெஸ்கார்ட் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி எதிரொலிப்பு மற்றும் ஒளி விலகலை விளக்குவதற்காக இவருடைய கொள்கை வந்து பரிந்துரைக்கப்பட்டது இதற்கு முன்பே. அப்போ டெஸ்கார்ட் அப்படின்னு ஒளி எதிரொலிப்பும் ஒளி விலகல் அதை பத்தி விளக்கியிருக்காரு அப்படின்னு வந்து. அடுத்து வண்ண தொலைக்காட்சி அமைப்பின் முதன்மை நிறம். வண்ண தொலைக்காட்சியில் என்னென்ன நிறங்கள்லாம் இருக்கும் அப்படின்னா முதன்மை நிறம் அதான் மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து கலர்ஸ் வந்து வருது. சிவப்பு, பச்சை, நீலம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த 3 நிறங்கள் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஞாபகம் வச்சிடும். குறுக்கீடு அப்படின்னும் போது ஒளி வந்து அலை வடிவத்தில் போயிட்டு இருக்கு. அதனால வந்து அலை வடிவில் போகக்கூடியது தான் வந்து ஒளி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து ஒளி தொடர்ச்சியான அலை போல செயல்படுகிறது. இப்போ குறுக்கீடு அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா ஒளியை வந்து நம்ம தடுக்கிறோம் அப்படின்னும் போது என்னன்னா அங்கே குறுக்கீட்டு விளைவு அப்படின்றது ஏற்படுது அப்படின்னு வந்து. அப்போ அந்த தடுக்கக்கூடிய அந்த பரப்புக்கு பின்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சில வெளிச்சங்கள் அப்படின்றது நமக்கு வந்து தெரிய வருது அப்படின்னு. ஸோ அப்போ ஒளி அப்படின்றது அலையின் தன்மை மூலமாக காணக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு. அதான் வந்து குறுக்கீடு என்பது ஒளியின் அலையின் தன்மைக்கு மூலமாக காணக்கூடிய நிகழ்வாக இருக்கு. அங்கே ஒளி தொடர்ச்சியான அலை போல செயல்படுகிறது. வந்து ஒளியின் குவாண்டம் இயல்பை ஆதரிக்காத நிகழ்வு தான் ஒளி அலையின் குறுக்கீட்டு விளைவு. குவாண்டம் கொள்கை அப்படின்றது வேற, அது வந்து துகள்களாக செயல்படும். இது வந்து அலை வடிவத்தில் போயிட்டு இருக்கு அப்படின்னு. காம்ப்டன் விளைவு அப்படின்றது என்னன்னா ஒளியின் குவாண்டம் தன்மை வலுவாக ஆதரிக்கிறது. வந்து அப்போ குறுக்கீட்டு விளைவு அப்படின்றது ஒளி வந்து அலை வடிவில் போகுது அப்படின்றது மட்டும்தான் சொல்லுது அப்படின்னு. இது நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. வந்து காம்ப்டன் விளைவு தான் என்னன்னா குவாண்டம் தன்மையை வெளிப்படுத்துகிறது, ஆதரிக்கிறது. வந்து ஒளி மின் விளைவுனா வரக்கூடிய ஒளி வந்து அது வந்து ஒரு உலோகத்தின் மீது படும் பொழுது என்னன்னா எலக்ட்ரானை வெளியேற்றுறது. அதன் மூலியமா நமக்கு மின்னாற்றல் உற்பத்தி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ அப்போ ஒளி மின் விளைவு அப்படின்னும் போது என்னன்னா இந்த விளைவு ஒளியின் துகள்கள் தன்மைக்கான சான்றையும் ஒளி ஒரு உலோக மேற்பரப்பில் இருந்து எலக்ட்ரான்கள் வெளியேற்ற முடியும் அப்படின்னு சொல்றது தான் என்னன்னா நமக்கு ஒளிமின் விளைவு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த பாயிண்ட் நமக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து நம்ம குரூப் 4ல கேட்கக்கூடியது மட்டும் நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ பச்சை நிற ஒளியில் ஒரு சிவப்பு ரோஜா நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பச்சை நிற ஒளி அப்படின்னு பார்க்குறோம். இந்த சிவப்பு ரோஜா என்ன பண்ணுதுன்னா அந்த மொத்த பச்சை நிற ஒளியும் அப்சர்வ் பண்ணிடுது. அப்போ எதிரொலிப்பு நடக்கலாம் எப்படி தெரியும் அப்படின்னா கருமை நிறத்தில் தெரியும். இப்போ ஒரு பொருள் வந்து கருமையா இருக்கு அப்படின்னா அதை எதை வச்சு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்கு, அது வந்து பிளாக் கலர்ல இருக்கு அப்படின்னா எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ ஒரு பொருள் இருக்கு ஃபுல்லா கருமையா இருக்கு. இப்போ இது கருமையா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து இப்போ இதன் மீது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒளி வந்து படுது அப்படின்னா பட்டா என்னன்னா எதிரொலிக்காது, அது அப்படியே உள்ளுக்குள்ள போயிடும். வந்து அப்ப கருமை நிற பொருள் எப்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஒளியை வந்து உட்க வரக்கூடிய தன்மை கொண்டது. அப்ப இதுக்குள்ள எந்த ஒளி வந்தாலும் என்ன பண்ணணும்னா அப்படியே உள்ள அப்சர்வ் பண்ணிக்கும், அது வெளியிடாது அப்படின்னு. ஸோ அப்ப அந்த வெளியிடாத அந்த பண்பு தான் வந்து கருமை நிறத்துல தெரியுது. அப்ப வெள்ளை நிறம் அப்படின்னா எல்லா கலரையும் அது வந்து எதிரொலிச்சிடும். வந்து இப்ப சிவப்பு நிற ரோஜா இருக்கு அப்படின்னும் போது அது மீது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை நிற ஒளி நம்ம அனுப்பணும் அப்படின்னா வந்து அது ஃபுல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும், உறிஞ்சிரும். அப்படி உரியதுனால என்னது திருப்பி பிரதிபலிக்காது அப்படிங்கிறோம். அதனால நம்ம கருப்பாக தெரிகிறது அப்படிங்கிறோம். அந்த பாயிண்ட் நமக்கு இம்பார்ட்டன்ட். வந்து
அதுக்கடுத்து VHF அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தொலைக்காட்சி ஒளிபரப்புக்காக பயன்படுத்தக்கூடியது அனுப்புகிறோம். அப்போ தொலைக்காட்சி ஒளிபரப்பில் பயன்படுத்தக்கூடியது மிக உயர் அதிர்வெண் கொண்டது. அப்போ வெரி ஹை ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம் வந்து பார்த்தீங்கன்னா அதை மிக அதிக அதிர்வெண் கொண்டது. கிராமப்புறங்களுக்கு VHF அப்படின்ற மூலயமா நம்ம தொலைக்காட்சி ஒளிபரப்பு நிகழ்ச்சிகள் வந்து அனுப்புகிறோம். அது UHF அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா தீவிரமான அதிக அதிர்வெண் அப்படின்னா அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி அப்படின்னும் போது என்னன்னா நகர்ப்புற பகுதிக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது. இது அதிக தரத்துடன் வந்து அதிக சேனல்களை வந்து கொண்டு செல்ல முடியும். நம்ம கிராமப்புறத்துக்கு வந்து நமக்கு வந்து சேனல் வந்து கம்மியா இருக்கும், தரமும் வந்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புறத்தை காட்டிலும் குறைவா இருக்கும், ஆனால் அதிக தூரம் பயணிக்கக்கூடியது வந்து. அப்போ VHF அப்படின்றது கிராமப்புறத்துக்கும் அதே மாதிரி UHF அப்படின்னு நகர்ப்புறத்துக்கும் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ஒன்றா வந்து இருக்கு. இதை வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. அதனால புல்லட் பாயிண்ட்ஸா வந்து நம்ம அடிஷனல் பாயிண்ட்ஸா இதை வந்து நோட் பண்ணிக்க வேண்டியதான் லைட் அப்படின்ற டாபிக்ல வந்து. இப்போ லைட் அப்படின்ற டாபிக் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த டாபிக்ல நீங்கள் புக்கில் அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை அப்படியே படிச்சுட்டு உடனடியாக போயிட்டு நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஆர் போஸ்டல் டெஸ்ட் பேட்சில் இருந்தீங்கன்னா அதை போயிட்டு உடனே வந்து அந்த டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட கொஸ்டினுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்டு. ஃப்ரீ பேட்சுக்கு நம்ம இந்த வாரம் வந்து டெஸ்ட் போர்ஷன் வந்து இருக்குது. அதில் 100 கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் அடிஷனலாக அந்த ஆன்லைன் பேட்ச் அண்ட் போஸ்டல் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒவ்வொரு டாபிக் கேஸ் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்டாண்டர்டில் நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் இருக்குது. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்ற PDF-ம் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து குரூப் டிஸ்கஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ குரூப் டிஸ்கஷன் பண்ணிட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி தான், இல்ல நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு குரூப் டிஸ்கஷன் பண்ணணும். ஆக மொத்தம் இது ரெண்டுமே பண்ணிட்டீங்கன்னா இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இதை தாண்டி கேள்வி அப்படின்றது இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால நல்லா தைரியமா கான்ஃபிடென்ட்டா படிங்க. ஸோ அதே மாதிரி நம்ம புத்தகத்தை வந்து அப்படியே புதுசா வச்சுட்டு இருக்க கூடாது. இப்போ புக் இருக்கு அப்படின்னா புக்ல வந்து கண்டிப்பா என்ன பண்ணணும், முக்கியமான பாயிண்ட்ஸை நான் ஹைலைட் பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். ஸோ அதை என்ன பண்ணணும்னா நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு முதல்ல வந்து டெய்லி டெஸ்ட் போட்டுருங்க. அடுத்த அக்டோபர் மாசம் வந்து நம்ம வந்து OMR பேஸ் பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. ஸோ அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு ரெடி முழுமையா அப்ப ஹைலைட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இந்த புக் இருக்கிற கான்ஃபிடென்ட்ல தான் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இந்த எக்ஸாம் நல்லபடியா எழுத போறீங்க. ஏன்னா இதை நல்லா திரும்ப ரிவிஷன் பண்றது தான் நம்ம இந்த எக்ஸாம் வெற்றி அடையதுக்கு காரணமா இருக்கும் அனுப்பிக்கலாம். ஸோ புக்ஸ் பொறுத்தவரையும் நம்ம குரூப் 4க்குன்னு சொல்லிட்டு நம்ம டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா 8 புக்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட். ஸோ அந்த புக்கு நம்ம வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஆர்டர் பண்ணலாம். அதில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்ம மொபைல் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அப்போ டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது நம்ம ஆப்ல வந்து உங்களுக்கு ஆன்லைன் ஆக்சஸும் கொடுத்துருவோம். பிளஸ் வந்து போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து OMR வித் ஹார்ட் காப்பி அப்படின்னு உங்களுக்கே சென்ட் பண்ணிடுவோம் நீங்க. ஸோ அதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்தரா உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்க குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, அடுத்து அப்கமிங் எக்ஸாம்ஸ் தான் தயாராகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. 9360 770 இருக்குல்ல, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணா குரூப் 1 எக்ஸாமுக்கு எப்படி தயாராகலாம், குரூப் 2 எக்ஸாம் என்ன தயாராகலாம், அது எக்ஸாம் என்ன பேட்டர்ன் என்ன, எப்படி சுலபமா பாஸ் பண்றது, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல குரூப் 1 எப்படி கிராக் பண்றது, ஆர் குரூப் 2 மெயின்ஸ் ஒரே நேரத்தில் 2 மெயின்ஸ் நான் எழுதணும், 2 வேலை அப்படின்னும் ஒரு வேலை குரூப் 2 வேலை நான் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணலாம் ஃப்ரெண்டு. ஓகேங்களா? நம்ம இன்றைய வகுப்பு இங்கே நிறைவு செய்யறோம். ஸோ நாளைய வகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.